பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த பரிசுத்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவன் கடந்த மாதங்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஹல்லேலூயா கிருபையினால இந்த 10வது மாதத்துக்குள்ளால பிரவேசிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்தார். இந்த 10வது மாதத்தின் முதல் நாளில் தேவ சன்னிதானத்தில் வந்து தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, ஹல்லேலூயா தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்க, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், தேவனை புகழ தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய மகிமையான பிரசன்னம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஸ்தோத்திரம். சகலவற்றுக்கும் தெய்வமாய். ஹல்லேலூயா. சகலவற்றிலும் உயர்ந்தவராய். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தராய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உன்னதத்தின் தேவனுடைய கரங்களிலே ஹல்லேலூயா எங்களை அர்ப்பணித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே அசைவாடும். பவித்திர ஆத்மா हमारे बीच में मंडराइए प्रभु. हालेलुया. आपकी उपस्थिति आमेन. हालेलुया. आमेन. हालेलुया. हालेलुया. इस स्थान में रहने के लिए हम प्रार्थना करते हैं पिता. हालेलुया. आपके अभिषेक के साथ हालेलुया आपके सामर्थ के साथ आपकी आराधना करने के लिए हमें सहायता करें. हमें शक्ति दे प्रभु. हालेलुया. हालेलुया. हमें सामर्थ दे प्रभु. पूरी दिल से, पूरी ताकत से, पूरी मन से प्रभु की आराधना करने के लिए आमेन. पवित्र आत्मा हमारे बीच में आमेन. हालेलुया आकर हालेलुया हमें सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं पिता. हालेलुया. कोई भी यहाँ से जाने का समय खाली ना जाना चाहिए. तेरी अनुग्रह से, तेरी हालेलुया आमेन. हालेलुया. हालेलुया आशीष के साथ जाने के लिए आमेन. प्रभु परमेश्वर आप सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं पिता. மண்டராயே மண்டராயே நீரங்கள் நடுவிலே அசைவாடுவீராக. நீரங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆவியானவரே நீரங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்யும். ஆவியானவரே உம்முடைய மகத்துவங்கள் வெளிப்பட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை வேகமாய் கொண்டு வாரும். जो कोई आने वाला है जल्दी से जल्दी लेकर आने के लिए हम प्रार्थना करते हैं पिता. आपकी स्तुति करने के लिए प्रभु यीशु मसीह हमें योग्यता बनाइए प्रभु. हालेलूया. உம்மை துதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை தகுதியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை தகுதியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹalleluya. Thank you Lord. Hallelujah. எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் தேவா எழுந்தருள். சொல்லுங்க. எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். சத்துரு சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும். சத்துரு சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும்.
சத்தொரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளோ. சபை கொத்தாசையாக இப்போ எழுந்தருளோ. சபை உமக்குள்ளே நிலைந்திருக்க எழுந்தருளோ. சபை கொத்தாசையாக இப்போ எழுந்தருளோ. சபை உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளோ. கரங்களை உயர்த்தி எழுந்தருளோ. தேவா எழுந்தருளோ. எழுந்தருளோ. தேவா எழுந்தருளோ. மறுபடியும் ஒரு விசை கூட எழுந்தருளோ. தேவா எழுந்தருளோ. ஒரு விசை கூட எழுந்தருளோ. தேவா எழுந்தருளோ. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதற்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். எங்களோடு சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். முழு உள்ளத்தோடு அவரை நாம் பாடுவோம். ஆமென். இந்த நாள் வரையிலும் காத்த தேவன் இனியும் நம்மை காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்கள் கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலேயும் தேவன் சபையில் கடந்து வந்து அவரை ஆராதிக்கும்படியாய் கிருபை செய்தவருக்கு நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடல்களை பாடி அவரை நாம் துதிப்போம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும்
ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையாய் விளங்க செய்வார். ஆமென். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நமக்கு பயம் இல்லை. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். ஏற்கனவே எல்லாரும் கேட்ட பாடல்கள் தான். அதனால வாய்களை விரிவாய் திறந்து கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகமாய் பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையால் நிரம்ப செய்வார். ஆமென். பயன் இல்லாத நம்மை அவர் பயன்படுத்துகிற தேவன். பலன் இல்லாத நமக்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையாய் விளங்க செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையாய் விளங்க செய்வார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்குவார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் கரங்களை தட்டி. தேவ மகிமையால் நிரம்ப செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தேவ மகிமையால் விளங்க செய்வார். பயனுள்ள பாத்திரமாய் என்னை பாதுகாத்து நடத்துகிறார். பயனுள்ள பாத்திரமாய் என்னை பாதுகாத்து நடத்துகிறார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையாய் விளங்க செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். வாயில திறந்து சொல்லும் பொழுது நம்முடைய குறைகளை அவர் நிறைவாக்குகிற தேவன். செய்வார். ரம்மியமாய் வாழ்ந்து இருக்க மன விருப்பம் நிறைவேற்றினார். மன ரம்மியமாய் வாழ்ந்து இருக்க மன விருப்பம் நிறைவேற்றினார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையாய் விளங்க செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையாய் விளங்க செய்வார். பலப்படுத்தி காத்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றி விட்டார். பலப்படுத்தி காத்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றி விட்டார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையாய் விளங்க செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், தேவ மகிமையாய் விளங்க செய்வார். தேவ மகிமையின் சாயலாக தினம் மறுரூபமாக்கிடுவார். தேவ மகிமையின் சாயலாக தினம் மறுரூபமாக்கிடுவார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம்
நிறைவாக்குவார். தெய்வமாகி எல்லாரும் அப்படியே முழங்கால் படிப்பார். செய்வார். பலப்படுத்தி காத்து கொண்டார். என்னை பலவானாய் மாற்றி விட்டார். பலப்படுத்தி காத்து கொண்டார். என்னை பலவானாய் மாற்றி விட்டார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தெய்வ மகிமையாய் விளங்க செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தெய்வ மகிமையாய் விளங்க செய்வார். தெய்வ மகிமையின் சாயலாக தினம் மறுரூபமாக்கிடுவார். தெய்வ மகிமையின் சாயலாக தினம் மறுரூபமாக்கிடுவார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்குவார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தெய்வ மகிமையாய் விளங்க செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தெய்வ மகிமையாய் விளங்க செய்வார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்குவார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கினார். நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தெய்வ மகிமையாய் விளங்க செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தெய்வ மகிமையாய் விளங்க செய்வார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறையெல்லாம் நிறைவாக்கினார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கினார். நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கினார். நிறைவாக்கினார். ஆமென். நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவன். ஜீசஸ் குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவர் அவர். அவர் நிறைவாக்கினார். எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்கினாரே. நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கினார். நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தெய்வ மகிமையாய் விளங்க செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தெய்வ மகிமையாய் விளங்க செய்வார். குறை இல்லையே, குறை இல்லையே, குறைவெல்லாம் நிறைவாக்கினார். 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 நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கினார். நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைவெல்லாம் நிறைவாக்கினார். நிறைவாக்கினார், நிறைவாக்கினார். குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் அவர். ஆமென். உனக்கு பலவீனமா? பலவீனங்களை மாற்றி ஆமென் அவர் பலப்படுத்துகிற தேவன். நிறைவாக்குகிற தேவன். என்னெல்லாம் குறை இருக்கிறதோ எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்குகிற தேவன். ஆமென். சந்தோஷம் குறைவா இருக்கா? அன்பு குறைவா இருக்கா? ஆமென் அவர்
எஸ் ஜீசஸ் ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நீர் அப்பா. எங்கள் குறைவுகளை மாற்றுகிற தேவன் நீர் ராஜா. நாங்கள் யாரும் அப்பா நிறைவானவர்கள் இல்லையே. எல்லா காரியங்களிலும் அநேக காரியங்களில் நாங்கள் குறைவுள்ளவர்களாகவே காணப்படுகிறோமே அப்பா. ஆமென். பரிபூர்ணுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோமே, நிறைவான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோமே ராஜா. இயேசுவே ஆமென். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் ஆமென். அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோமே ராஜா. ஏசப்பா எங்க வாழ்க்கையில காணப்படுகிற சின்ன சின்ன குறைகள் எல்லாம் தேவன் நீங்க நிறைமாற்ற ஆமென், நீங்க நிறைவாக்க நீங்க வல்லமையுள்ளவரா இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வாத குறைவுகளை தேவன் நிறைவாக்க வல்லமை உள்ளவர் ஆமென். தரித்திரங்களை மாற்றுகிற ஆமென் தேவன் நீர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறீரே அப்பா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆமென். எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிற தேவன் ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. உங்க சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவாக்கும்படியா உங்க சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா எங்க வாழ்க்கையில காணப்படுகிற சின்ன சின்ன குறைகள், பெரிய குறைகள் எது இருந்தாலும் அப்பா ஆமென் பரலோக ராஜாவே இந்த காலை வேளையில ராஜா அதை நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்கிற தேவன் நீர் ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பாவிகளாக இருந்த எங்களை நீதிமான்களாய் மாற்றுகிற தேவன் நீர் அப்பா ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. எங்கோ வாழ்ந்திருந்த எங்களை ஆமென் உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டு இருந்த எங்களை ராஜா நீங்க மீட்டு எடுத்தீரே. உம்முடைய கல்வாரி சிலுவையினால நீங்க அப்பா மீட்டு எடுத்தீரே. எங்களுக்காய் நீங்க சிந்தின ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தீரே ராஜா. நிறைவாக்குகிற தேவன், நிறைவாக்குகிற தேவன். தேவ பிள்ளையே இந்த காலை வேளையில உனக்குள்ள என்ன குறை இருக்கு தேவ சமூகத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. குறைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அவை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதே. ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. என்னுடைய இந்த குறையை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென். என்னுடைய குறைகளை நிறைவாக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. தேவ வல்லமை ஆமென். தேவ வல்லமை, அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் வல்லமை ஆமென். இந்த காலை வேளையில எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிறைவாக்குகிற தேவ கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. நிறைவாக்குகிற தேவ கரத்துல கொடுக்கிறோம் அப்பா ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நாங்கள் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆமென். எங்கள் அபிஷேகத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். உம்மோடு உறவாடுகிறதுல குறைவுள்ளவராக இருக்கிறோம். தேவ சமூகத்தை சொல்வீங்களா? என்ன நிறைவாக்குங்கப்பா ஆமென். என்ன நிறைவாக்குங்க ராஜா. ஒரு பரிசுத்த ஆவியினால ஆமென் அபிஷேகத்து நிறைவனால எங்களை நீங்க நிரப்புங்க ராஜா. எங்களை நீங்க நிரப்புங்க ராஜான்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஆமென். தேவ பிள்ளையை நீ வாஞ்சையா சொல்வாயானால், நீ வாஞ்சையா சொல்வாயானால் ஆமென் உன்னுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர் அவர். அவர் சம்பூர்ணமான தெய்வம் ஆமென். எதிலையும் அவர் ஆமென் குறைகளை வைப்பது இல்லை. சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், சம்பூர்ணமாய் நடத்துகிற தேவன். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்க நல்ல தெய்வமே, எங்க நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். Oh Jesus, hallelujah, 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 hallelujah. Abhishek Nadar Nirapa, Orialara Shabara Boradira Dalaraba, Ridera Shakara Dira Dalara Shabara Bora Baradilla Baraba, Ribaba Bara Shabara Boradira Dalarabara Barabaraba, Ribaba Bara Shakara Diandara Dilara Bora Barabaraba, Umaye Nangal to the Tara di Kromracha, Amen to the Kapataka Devam Nirvara. ராஜா துதிகளின் பாத்திரராய் எங்கள் நீங்க வீற்றிருக்கிறீரே. துயாதி தூய தெய்வமே உமக்கு
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜனை நம்ம துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போமா? ஆமென். அவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் ஒருவரை இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நம்ம துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போமா? ஆமென். கடந்த 9 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தாரே, நம்மை பாதுகாத்து வழி நடத்தினாரே. ஆமென். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நன்றி சொல்ல போதாது. எத்தனை நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது. எத்தனை கோடி துதிகள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலும் போதாது. ஏன்னா என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய நம்ம ஜீவனை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறாரே. என்றைக்கோ இந்த மண்ணில் இல்லாம அழிந்து போக வேண்டிய நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அவரை ஆராதிக்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறாரே. அவருக்கு கோடி நன்றி செலுத்த வேண்டுமே. அவருக்கு கோடி நன்றி செலுத்த வேண்டுமே. மனிதனால் முடியாத அநேக காரியங்களை நாம் எவ்வளவோ முயற்சி செய்து அநேக காரியங்கள்ல தேவன் நமக்கு துணையாய் இருந்து அதிசயமாய் வழி நடத்தி வந்தாரே. இந்த வருடம் ஆரம்பித்தது போல தெரிஞ்சது. ஆனால் இந்த 9 மாதங்கள் எவ்வளவு அதிசயமாய் நம்ம நடத்தினார். இந்த 9 மாதங்கள் முழுவதும் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதம் என்ன செய்ய போகிறேனோ, நான் எப்படி இருக்க போகிறேனோ என்று நினைத்த நாட்கள் அநேகம் தேவ பிள்ளையே. ஆனாலும் உன்னை அவர் அதிசயமாய் நடத்தினாரே. உன்னை அதிசயமாய் நடத்தினாரே. ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறாரே. பலவீனங்கள் வந்த பொழுதும் அவர் கிருபையினால் உன்னை தாங்கி வழி நடத்தி வருகிறாரே. எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடந்த 9 மாதத்தின் சூழ்நிலைகளை நினைச்சு பாருங்க. எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். இந்த அன்புக்கு ஈடாய் நம்மால என்ன செலுத்த முடியும்? அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நமக்கு என்ன செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரை துதிப்பதை மாத்திரம் நாம் அவருக்கு செலுத்தும் காணிக்கை. தேவ பிள்ளையே, நீ ஆலயத்தில் வந்து காணிக்க போடலாம். அது அவர் உனக்கு கொடுத்த ஜீவன்ல, உனக்கு கொடுத்த நன்மையில நீ கொடுப்பது. ஆனா ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, கிருபையாய் வைத்திருக்கிறாரே. இதற்கு ஈடா என்ன செலுத்த முடியும்? துதி, ஆராதனை. இதை தவிர வேற ஒன்றும் இல்லையே. எல்லாரும் இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, அப்பா நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை நான் துதிக்கிறேன்ப்பா. கோடி நன்றிகளை செலுத்துகிறேன் ராஜான்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? ஜீசஸ். धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। योग्यता से बढ़कर
योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे। எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்வோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோட்டி கோட்டி ஸ்துதி धन्यवाद। ஒரு விசை கூட धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा। उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। तू है सच्चा जिंदा खुदा, तुझ पर ही भरोसा मेरा। तू है सच्चा जिंदा खुदा, तुझ पर ही भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा दो वरदान। सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा दो वरदान। तू है सच्चा, तू है सच्चा जिंदा खुदा, तुझ पर ही भरोसा मेरा। तू है सच्चा जिंदा खुदा, तुझ पर ही भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा दो वरदान। सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा दो वरदान। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा। उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा। उपकार तेरे है बेशुमार, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் स्तुति धन्यवाद। योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, मांग
தேவ சபையே, ஒரு விஷயம் கூட நினைச்சு பாருங்க. அவர் செய்த நன்மைகள் எவ்வளவு, அவர் செய்த நன்மைகள் எவ்வளவு. ஆமென், ஆமென். நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே. அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டுமே. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட நீ நன்றி சொல்லாமல் இருப்பாயானால் தேவனுக்கு எவ்வளவு வேதனை, உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு எவ்வளவு வேதனையாய் இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது செய்யும் பொழுது, நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தரும் பொழுது நன்றி சொல்லணும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைகள் உங்களோட பேசுறேன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு காரியத்தை நினைச்சு பாருங்க. உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன் அவர், சகல சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர். அவருக்கு நன்றி சொல்லாம நம்ம வாயை மூடிட்டு இருப்போனா நம்மை விட நன்றி கெட்டவர்கள் வேற ஒருவரும் இல்லையே. எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளோ வியாதி பலவீனங்கள் அழிந்து போகாம வச்சிருக்கிறாரே, எவ்வளோ கடன் தொல்லைகள், எவ்வளோ பிரச்சனைகள், ஆனாலும் நிறுத்தி வச்சிருக்கிறாரே. உலகத்தார் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது அவங்க தங்க உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆனா அவரை தேடி வந்த தேவ பிள்ளையே, உனக்கு இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரே, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரே. ஆலயத்துல வந்து அவரை துதிக்கும்படியான நாவை கொடுத்திருக்கிறாரே. கரங்களை தட்டி ஒரு விஷயம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஜீசஸ், ஹalleluya, 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 ஹalleluya. ஓரா ஷலரா திரதரா ரபரபோர பலரபா ரிகாரதி அந்தரா ஷதர திரதலரலரபரபா விபாவபர ஷபரபோர திரதலரலரபரபா ரிதரதர திரக்கர திரதலர ஷர திரதலரபோர பரபலரபா விபாவபர ஷபரபோர திரதலரலரபரபரபரபா ரிகாரதர தியாந்தரதலர ஷபரபோர திரதலரபரபரபரபா. ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை கொஞ்ச நேரம் துதிப்பீங்களா? ஒரு புது பிளத்தினால அவர் நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். இந்த மாதத்துக்கு தேவையான பலன், இந்த மாதத்துக்கு தேவையான கிருபை, இந்த மாதத்துக்கு தேவையான அபிஷேகம் நன்றுள்ள இருதயத்தோடு, நன்றுள்ள இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு துதி பள்ளிகளை, ஆமென், ஸ்தோத்திரங்களை, நன்றி நன்றி நன்றி. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ் ஜீசஸ். ஒரு விச இரு கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அப்பா ஒரு விசை கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை பாடி ஆராதிக்கும்படியாய் நீங்கள் செய்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எங்களோடு அசைவாடி கொண்டிருந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட பேசிக்கொண்டிருந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனை இன்னைக்கு ஆராதிச்சிருக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தில் எங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றி முழுமையான ஒரு நிறைவு, ஒரு சம்பூர்ணம் எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீதியான பகுதியை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பேசுங்க, கிரியை செய்யுங்க, அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். अति शीघ्र आने वाले प्रभु यीशु मसीह के नाम से प्रेम की बधाई देता हूं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करेंगे. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு உட்கார்ந்து போனோம், பாஸ்டர் உங்களை மீட் பண்ணுவேன்.
जवान भाई जवान बहन, आपको आज आराधना के बाद बैठना है, पास्टर आपसे मुलाकात करेंगे। இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறதான காரியம் आज परमेश्वर हमसे बात करने वाला कार्य எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம்। यिर्मयाह भविष्यद्वक्ता का पुस्तक 2रा अध्याय। 2வது அதிகாரத்தில் 3 காரியங்கள் இருக்கிறது। दूसरे अध्याय में 3 कार्य हैं। இன்றைக்கு நான் 2 காரியங்களை உங்களோடு பேசுவேன், அடுத்த வாரத்தில் மீதியான காரியத்தை பேசுவேன்। आज मैं 2 कार्य आपसे बातें करूंगा, फिर बचा हुआ अगले हफ्ते। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக। परमेश्वर हमारी मदद करे। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் यिर्मयाह भविष्यद्वक्ता का पुस्तक। வேதம் சொல்கிறது, वचन कहता है எரேமியாவை ஆண்டவர் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஒரு தீர்க்கதரிசியாக ஏமன் தெரிந்தெடுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது। यिर्मयाह को जब वो उसकी माँ के कोख में था, तभी उसे एक भविष्यद्वक्ता के रूप में चुन के लिए அவன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே वो माँ के कोख में उत्पन्न होने से पहले உன்னை அறிந்தே, मैंने तुझे जाना है। நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே तू गर्भ में से प्रकट होने से पहले நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி मैंने तुझे पवित्र कर உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார்। मैंने तुझे जातियों के लिए एक भविष्यद्वक्ता है कर आदेश दिया हो कर यिर्मयाह को देख कर कहते हैं। ஆண்டவர் எரேமியாவை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னபோது परमेश्वर यिर्मयाह को देख कर तू भविष्यवाणी कह कर जब कहे, ஆண்டவரை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், परमेश्वर को देख कर यिर्मयाह भविष्यद्वक्ता कहता है, கர்த்தராகிய ஆண்டவரே, हाँ प्रभु परमेश्वर, இதோ நான் பேச அறியே, मैं बोलना नहीं जानता, ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றார்। मैं एक तो छोटा लड़का हूँ कर कहा। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, तू छोटा बालक लड़का है करके मत बोल, நான் அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய், मैं जहाँ भी तुझे भेजूंगा वहाँ तू जाकर நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் சொல் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்। मैं जो भी तुझे आज्ञा देता हूँ उसे तू बोल कर कहे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, इस जगह पर बताया गया है தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் எரேமியாவை ஒரு தீர்க்கதரிசியாகவே உருவாக்குகிறார்। माँ की पेट में कोख पे रहते समय परमेश्वर यिर्मयाह को एक भविष्यद्वक्ता के रूप में उत्पन्न करते। ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், एक बात समझ लीजिए, ஆண்டவர் நம்மை நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் போதே ஏமன் ஒரு திட்டத்தோட உருவாக்குகிறார்। हमें परमेश्वर हमारी माँ के कोख में उत्पन्न होने से पहले ही एक उद्देश्य, एक योजना के साथ उत्पन्न करते। அப்படியானால் ऐसा है तो தேவன் என்னை ஒரு திட்டத்துக்காக உருவாக்கினார் என்பதன் அடையாளம் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம்। परमेश्वर ने मुझे एक उद्देश्य योजना के लिए उत्पन्न किया है, तो उसकी निशानी क्या है, चिन्ह क्या है करके आप पूछ सकते हो। தேவன் நம்மை ஒரு திட்டத்துக்காக உருவாக்கினார் என்பதன் அடையாளம், परमेश्वर हमें एक उद्देश्य योजना के लिए उत्पन्न किया, उसकी निशानी குறித்த காலங்கள் வந்தபோது जब ठहराया हुआ समय आया, இயேசுவை அறியும் அறிவு நமக்கு உண்டாயிற்று। यीशु को जानने का समझ हम में आया। குறித்த காலங்கள் வந்தபோது जब ठहराया हुआ समय आया, ரட்சிக்கப்படும் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்தார்। उद्धार पाने का अनुभव परमेश्वर ने हमें दिया। குறித்த காலங்களுக்குள் வரும்போது ठहराया हुआ समय जब आया, ஆண்டவருடைய சத்தியத்தை அறியும் அறிவை தந்தார்। परमेश्वर के सत्य को पहचानने के लिए समझ दिए। இதுதான் यही உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே முன்குறித்தார், தெரிந்து கொண்டார் என்பதின் அடையாளங்கள்। यही आपको और मेरे को माँ के कोख में उत्पन्न होने से पहले ही चुन के लिया या ठहराया करके निशानी है। அல்லேலூயா, हालेलुया। ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், एक बात समझ लीजिए, நீங்களும் நானும் आप और मैं தாயின் வயிற்றில் இருக்கும் போதே माँ की कोख में रहते समय கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், परमेश्वर के लिए चुने हुए हैं। கர்த்தருடைய திட்டத்திற்காக ஆண்டவர் நம்மை தாயின் வயிற்றில் உருவாக்கி குறிப்பிட்ட காலங்கள் வந்தபோது நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்। परमेश्वर की उद्देश्य योजना के लिए हमें माँ के कोख में उत्पन्न कर ठहराए हुए समय में इस धरती पर लेकर आए। அநேக நேரத்தில் अनेक समय தேவன் நம்மேல் வைத்த திட்டத்தை அறியாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்। अनेक समय परमेश्वर ने हमारे ऊपर जो योजना उद्देश्य रखा है उससे जाने बगैर जीवन जीते। அப்படியானால் ऐसा है तो தேவன் நம்மேல் வைத்த திட்டத்தை அறியாமல் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ ஆரம்பிக்கும் போது परमेश्वर हमारे ऊपर जो योजना उद्देश्य रखे उसे जाने बगैर हमारी मर्जी के अनुसार जब जीवन जीते हैं, நம்முடைய வாழ்க்கையில் हमारे जीवन
में சில பாடுகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. कुछ पीड़ाओं से मुलाकात करना पड़ता है. தேவன் நம்மேல் வைத்த திட்டத்திற்கு எதிராக நாம் வாழ ஆரம்பிக்கும் போது परमेश्वर हमारे ऊपर रखी योजना के विरोध जब जीवन जीते சில தோல்விகள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. कुछ हार हमारे जीवन में होता है. சில வேதனைகள் நமக்கு உண்டாகிறது. कुछ वेदना हमारे जीवन में होता है. ஹalleluya हालेलुया. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழப்புகள் உண்டாகிறது. क्यों परमेश्वर के बच्चों के जीवन में खोना होता है. ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் வேதனைகளும் உண்டாகிறது. क्यों परमेश्वर के बच्चों के जीवन में पीड़ा और वेदना होती है. ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் உண்டாகிறது. क्यों परमेश्वर के बच्चों के जीवन में हार का सामना करना पड़ता है. தேவன் நம்மை உருவாக்கி இந்த உலகத்திற்கு அனுப்பினதான திட்டத்துக்கு விரோதமாக நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது வாழ ஆரம்பிக்கும் போது தேவன் மறுபடியும் நம்மை அவருடைய திட்டத்திற்குள் கொண்டு வருவதற்காக இவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे ऊपर रखे योजना उद्देश्य के विरोध जब हम अपना जीवन जीना शुरू करते हैं तो परमेश्वर इन सारी चीजों को बेचकर हमें वापस परमेश्वर की योजना उद्देश्य में जीने के लिए लाने के लिए ऐसा करते हैं. अनेक நேரத்தில் अनेक समय में ஏன் எனக்கு மட்டும் பாடுகள், क्यों मेरे को सिर्फ तकलीफ, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள், क्यों मेरे को सिर्फ इतना कष्ट, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு இழப்புகள், क्यों मेरे को सिर्फ इतना खोना है, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு நஷ்டங்கள். क्यों मेरे को सिर्फ इतना नुकसान. உனக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். तेरे अंदर ही तो सवाल पूछ रहा இந்த है. கேள்விகளினாலே इन सवालों से நீயே இயேசுவை விட்டு தூரம் போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறாய். तू ही खुद फैसला करता है कि मैं यीशु को छोड़ के दूर जाऊं. நீயே விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு தீர்மானம் பண்ணுகிறாய். तू ही खुद विश्वास से अलग होने के लिए फैसला करता है. ஒன்றை புரிந்து கொள். एक बात जान ले, கர்த்தரே இதை உனக்கு அனுமதிக்கிறார். प्रभु ही इसे तेरे जीवन में अनुमति देते. ஏன் அனுமதிக்கிறார்? क्यों अनुमति देते? உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். तेरे बारे में परमेश्वर एक योजना रखे. அதற்கு நீ விலகி போகும்போது उससे तू हट कर जाते समय அந்த திட்டத்துக்குள் உன்னை கொண்டு வருவதற்காக இவ்வளவு பாடுகளையும் சோதனைகளையும் அவர் அனுமதிக்கிறார். उस योजना में तुझे वापस लाने के लिए इतनी पीड़ाएं और परीक्षाएं तेरे जीवन में अनुमति करते हैं. ஆமென். आमीन. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு இவ்வளவா? कितने लोग को इतनी बातें समझ में आई? ஆமென். आमीन. அல்லேலூயா. 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 சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனை ஓயவே செய்யாது. कुछ के जीवन में परेशानी खत्म ही नहीं होती. எப்ப ஆண்டவரே உங்க சித்தம் செய்ய வர்றேன்னு சொல்றியோ जब परमेश्वर में आपकी इच्छा मर्जी को करने आता हो करके तू बोलता है அப்போ உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும். तब तेरे परेशानी के लिए अंत होगा. அல்லேலூயா. 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 அல்லேலூया. ஏன்னா क्योंकि ஆண்டவர் உன்னை விலைக்கிரயமாய் வாங்கி வச்சிருக்கிறார். परमेश्वर तेरे को दाम देकर खरीद के रखे. உன்னை விலைக்கிரயமாய் வாங்குறதின் திட்டம் என்ன தெரியுமா? तेरे को दाम देकर खरीदने का मकसद क्या है मालूम है क्या? தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை ஆண்டவர் ஒரு திட்டத்தோட உருவாக்கினபடியால் माँ के कोख में उत्पन्न होने से पहले परमेश्वर तुझे एक योजना के साथ उत्पन्न के इस वजह से ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது एक ठहराया हुआ वक्त या समय जब आया அவர் உன்னை அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். उन्होंने तुझे उनके लिए चुन के लिया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நீங்களும் நானும் तो आप और मैं கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். परमेश्वर के लिए चुने हुए लोग हैं. சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சு, நீங்களும் நானும் கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். आप और मैं परमेश्वर के लिए चुने हुए लोग हैं. சிலரை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாய் தெரிந்தெடுத்திருப்பார். कुछ को परमेश्वर भविष्यवक्ता के रूप में चुने हुए रहेंगे. சிலரை ஆண்டவர் ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் தெரிந்தெடுத்திருப்பார். कुछ को परमेश्वर एक सेवकाइन के रूप में चुने रहेंगे. சிலரை ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து சாட்சியாய் நிற்பதற்காக தெரிந்தெடுத்திருப்பார். कुछ को परमेश्वर एक पवित्र जीवन जीकर एक गवाही का रूप बनकर खड़े रहने के लिए चुन के लिए रहेंगे. சிலரை कुछ को உன்னை கொண்டு உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்தெடுத்திருப்பார். तुझे रखकर तेरे परिवार को आशीष करने के लिए
चुन के ले रहेंगे சிலரை और कुछ को அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவதற்காக தெரிந்தெடுத்திருப்பார். अनेक लोगों के लिए आशीर्वाद का बर्तन बनने के लिए चुन के ले रहेंगे சிலரை और कुछ को உன் வாயிலிருந்து புறப்படுகிற தேவ சத்தத்தினால் அநேகரை விடுதலையாக்குவதற்காக தெரிந்தெடுத்திருப்பார். तेरे मुंह से निकलने वाले परमेश्वर की आवाज वचनों से अनेक को छुड़ाने के लिए चुन के ले रहेंगे. ஒன்றை நான் திட்டமாய் சொல்ல முடியும். एक बात मैं उद्देश्य और योजना के साथ कह सकता हूं, தேவாலயத்திற்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் परमेश्वर के भवन के अंदर बैठे हर एक बच्चे தாயின் கருவில் உருவாகும் போதே தேவனுடைய திட்டத்துக்காக உருவாக்கப்பட்டவர்கள். मां की कोख में उत्पन्न होने के समय ही परमेश्वर की योजना और उद्देश्य के लिए उत्पन्न किए गए. அல்லேலூயா. हालेलुया. நீ நிறைய நேரத்துல ஆண்டவரை விட்டு ஓடி போகலாம்னு நினைச்சிருப்ப. अरे तू कई बार बहुत बार परमेश्वर को छोड़कर भाग जाने की कोशिश किया होगा. ஆமென். आमीन. சில நேரத்துல இந்த போலீஸ்காரன் சட்டை பிடிப்பான் பத்திரிக்கலாம். कुछ समय पुलिस वाला शर्ट पकड़ता है ना. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. ஏன் பின்னால பிடிக்கான் தெரியுமா? क्यों पीछे पकड़ता है मालूम है क्या? முன்னால பிடிச்சா கையை தட்டி விட்டுரும். आगे से पकड़ेंगे तो हाथ को हटा देंगे. அப்படித்தான் ஆண்டவர் சில நேரத்துல பிடிச்சு இழுத்து மறுபடி ஆலயத்துல கொண்டு வச்சிருப்பாரு. वैसे परमेश्वर बार बार पकड़कर परमेश्वर के भवन के अंदर लेकर आकर रखेंगे. நீயும் நானும் தேவனுடைய திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். आप और मैं परमेश्वर की उद्देश्य योजना के लिए बनाए गए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வருதா? हमारे जीवन में कुछ तो परेशानी आती है क्या? உடனே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன? तुरंत हम विचार करने वाली कार्य क्या है? எங்கே நான் தேவனுடைய வழியை விட்டு தூரம் போனேன்? मैं कहां पर परमेश्वर के रास्ते से दूर गया? எங்கே நான் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி இருக்கிறேன்? मैं कहां पर परमेश्वर की मर्जी योजना से अलग गया? Praise the Lord. Praise the Lord. அதத்தான் நம்ம யோசிக்கணும். उससे ही हमें सोचना है. ஹalleluya. हालेलुया. நான் சமாதானத்தை இழக்கும் போது, हम शांति को खोते समय, எதிரிகள் எனக்கு விரோதமாக எழும்பும் போது, जब विरोधी मेरे विरोध उठते हैं तो, ஒரு வியாதி வரும்போது, एक बीमारी आते ஒரு समय, போராட்டம் ஒரு கஷ்டம் வரும்போது, एक लड़ाई एक कष्ट आते समय, ஏவன் நான் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், मैं विचार करने वाला एक कार्य, தேவன் என்னை அழைத்த அழைப்பை விட்டு, தேவன் என்னை தெரிந்து கொண்ட திட்டத்தை விட்டு எங்கேயோ விலகி ஓடுகிறேன். परमेश्वर ने जिस बुलाहट से मुझे बुलाया, परमेश्वर ने जिस उद्देश्य के लिए मुझे चुना, वहां पर से कहीं तो मैं भटक गया हूं. ஹalleluya. हालेलुया. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், हो सकता है आप कह सकते हो, பாஸ்டர் पास्टर நான் எதுக்கும் லாயக்கு இல்ல. मैं तो किसी के लिए भी लायक नहीं. எதுக்கும் किसी के लिए भी சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கும் बोलिए जरा. எதுக்கும் किसी के भी. சில நேரத்துல அப்படிதான் சொல்றேன், நான் ஒன்றுக்கு லாயக்கு இல்ல. कुछ समय हम ऐसे बोलते ना, मैं तो कुछ काम के लिए लायक नहीं. நாயும் லாயக்கு இல்ல, பூனையும் லாயக்கு இல்ல தான். कुत्ता भी लायक नहीं, बिल्ली भी लायक नहीं. Praise the Lord. Praise the Lord. லாயக்கு படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். लायक बनाने वाला हमारे साथ है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எரேமியா என்ன சொல்றாரு? एरेमिया क्या कहते हैं? ஆண்டவரே நான் ஒண்ணு அறியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கேன். परमेश्वर में कुछ नहीं जानता, मैं तो एक छोटा लड़का, एक बालक हूँ. ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசனம் உரைக்க போ. परमेश्वर कहते जा भविष्यवाणी के. Praise the Lord. Praise the Lord. அவன் பாத்தீங்கன்னா उसे देखोगे तो ஏமன் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். पहले अध्याय में हम देखते हैं ஆனதோத் ஊர்ல இருக்கிறான். अनतोत गांव में है. ஆனதோத் ஊர் வந்து ரொம்ப அமைதியான ஊர். अनतोत गांव जो बहुत ही शांति का गांव है. எருசலேமை விட்டு தூரமான ஒரு கிராமம். यरूशलेम से दूर का एक गांव है. ஏமன் ஒரு கிராமத்தான். एक गांव का व्यक्ति. ஹalleluya. हालेलुया. எரேமியா அவன் ஒரு கிராமத்தான். एरेमिया एक गांव का एक साधारण व्यक्ति, அவன் அமைதியா இருக்கிறவன். एकदम शांत चुपचाप से रहने वाला. எருசலேம் எப்படிப்பட்டதுன்னா यरूशलेम कैसा है? நம்ம மும்பை மாதிரி हमारे मुंबई शहर जैसा, ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய பட்டணம். बहुत ही जल्दी से कार्य करने वाला शहर, ஏமன் பிரச்சனைகள் நிறைந்த பட்டணம். परेशानियों से भरा शहर. ஆனா लेकिन ஆண்டவர் சொல்றார் நீ எருசலேமுக்கு போ. परमेश्वर कहते तू यरूशलेम में जाओ. ஹalleluya. हालेलुया. மனதளவில் மிகவும் போராட்டம். मन से बहुत ही बड़ा संघर्ष. இதுவரைக்கும் கிராமத்தில் அமைதியாய் வாழ்ந்தேன். अभी तक गांव में एकदम शांति के साथ जीवन जिया. இப்ப பட்டணத்துக்கு போக சொல்றாரு. பட்டணத்துக்கு ஒன்ன கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கார். अभी शहर में जाने के लिए कहते शहर में तुझे परमेश्वर ने लेकर आया. ஆமென். आमीन. ஹalleluya சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना. ஹalleluya. हालेलुया. பட்டணத்துக்கு யார் நம்மள கொண்டு வந்தது? इस शहर में हमें किसने लेकर आया? கர்த்தர்.
परमेश्वर, சத்தமாதான் சொல்லுங்களா? जोर से बोलिए ना, கர்த்தர். परमेश्वर, அல்லேலூயா. हालेलुया। என்ன நம்ம பட்டணத்துல சாதிப்பதற்கு கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள். क्योंकि हम इस शहर में कुछ साबित करने के लिए परमेश्वर के द्वारा भेजे கையை गए। தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்திடலாமே. ताली बजाकर अच्छे से परमेश्वर की महिमा कीजिए। Praise the Lord. Praise the Lord, Hallelujah. हालेलुया। இவன் எரேமியா சொல்றான், एरेमिया कहते, நான் கிராமத்தான் मैं तो गांव का एक नागरिक हूँ, அமைதியான வாழ்க்கை வாழ்கிறவன். एकदम शांति का जीवन जीता हूँ। பட்டணத்துக்கு போக சொல்றீங்க, शहर में जाने के लिए कह रहे हो। அடுத்து சொல்றான், अगला कहता है, பட்டணத்து மக்களோட பேசுற அறிவு எனக்கு இல்ல ஆண்டவரே. शहर के लोगों से बात करने का समझ मुझ में नहीं है, நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். मैं तो एक छोटा सा लड़का हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் என்ன சொல்றாரு? परमेश्वर क्या कह நீ रहे, சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, तू एक छोटा लड़का है करके मत बोल, பேச தெரியாதுன்னு சொல்லாத, बात करने नहीं आता है करके मत बोल, சுவிசேஷம் அறிவிக்க தெரியாதுன்னு சொல்லாத, सुसमाचार प्रचार करने नहीं आता है करके मत बोल, இயேசுவை பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு சொல்லாத, कि यीशु के बारे में प्रचार करने नहीं आता है करके मत बोल, பேய்களை துரத்த தெரியாதுன்னு சொல்லாத, शैतान भूत को भगाना नहीं आता है करके मत बोल, வியாதியை சுகமாக்க தெரியாதுன்னு சொல்லாத. बीमारी को चंगा करना नहीं आता है करके मत बोल। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर तुझे और मुझे चुन के लिए है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு போ. वो कहते, मैं जो जगह पे तुझे भेजता हूं तू वहां पर जा, நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் சொல்லு. मैं जो भी तुझे आज्ञा देता हूं उसे तू बोल। விசுவாசியே, विश्वासी, இவன் ஒரு நாளும் எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல தெரியாதுன்னு சொல்லாத. एक भी दिन मुझे परमेश्वर के बारे में बोलना नहीं आता है करके मत बोल। இப்பதான் சர்ச்சுக்கு போறேன் अभी मैं चर्च में जाता हूं, சொல்லாத. बोल मत। உன் வாயில வார்த்தையை கர்த்தர் போடுவார். तेरे मुंह में वचन परमेश्वर डालेंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? பேசுகிறவர் நீங்கள் அல்ல, बात करने वाले तुम नहीं, பிதாவின் ஆவியானவர். पिता का आत्मा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அப்ப तो இவன் எரேமியா சொல்ற, எனக்கு தெரியாது ஆண்டவரே. एरेमिया कहता है, मुझे नहीं मालूम ஆண்டவர் परमेश्वर। சொல்ற, நீ போ, परमेश्वर कहते, तू जा, வாயை தர, मुंह खोल, மீதி வார்த்தையை கர்த்தர் போடுவார். बचा हुआ वचन परमेश्वर डालेंगे। பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டு போய் வாயை தரங்க, மீதி வார்த்தைய இயேசு உங்க வாயில போட்டுருவார். सुसमाचार सुनाने के लिए आप लोग निकल कर जाओ, जाके मुंह खोलो, बचा हुआ वचन परमेश्वर दे देंगे। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। இவன் இந்த எரேமியா, ये एरेमिया இவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், யூதா ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். इस्राएली लोगों के लिए भी भविष्यवाणी कर रहा है और यहूदी लोगों के लिए भी भविष्यवाणी कर रहा है। இவன் இஸ்ரவேல் என்பது வடக்கு ராஜ்யம், इस्राएल जो उत्तर का देश யூதா என்பது தெற்கு ராஜ்யம். और जो यहूदा जो दक्षिण का देश, ரெண்டு ராஜ்யத்துக்கும் அவன் தீர்க்கதரிசியாய் கர்த்தரால் நியமிக்கப்படுகிறான். दोनों राज्य के लिए वो परमेश्वर के द्वारा एक भविष्यद्वक्ता के रूप में नियुक्त किया जा रहा है। ஆனால் அதிகமான தீர்க்க தரிசனம் யூதேயா தேசத்துக்கு அவன் சொல்லுகிறதை, எருசலேமுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. लेकिन अधिकतर भविष्यवाणी यहूदा देश यानी यरूशलेम के लिए वो कहता है करके देख सकते இப்ப हैं। இவன் எரேமியா இரண்டாவது அதிகாரத்தின் மூன்று காரியங்கள் என்ன? इस एरेमिया के दूसरे अध्याय में 3 कार्य क्या है? ஒன்றாவது, पहला, அவன் இஸ்ரவேல் इस्राएल ஆரம்பத்தில் தேவனிடத்தில் வைத்த அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார். शुरुआती दिनों में परमेश्वर के ऊपर रखे प्रेम के विषय वो कहता है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। இஸ்ரவேல் தேவனிடத்தில் ஆரம்பத்தில் வைத்த அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார். इस्राएल जो आदि शुरुआत में परमेश्वर के ऊपर जो प्रेम रखे थे उसके बारे में बताते हैं। இரண்டாவதாக, दूसरा, இஸ்ரவேல் தேவனை விட்டு தூரம் போன நிலையை அவர் சொல்லுகிறார். इस्राएल परमेश्वर को छोड़कर दूर गए उस स्थिति को बताता है। மூன்றாவதாக, तीसरा, இஸ்ரவேலே நான் உன்னை உயர்குல திராட்சை தோட்டமாய் நாட்டினேன், इस्राएल मैंने तुझे ऊंची जाति के दाखलता के बगीचे के समान लगाया, நீயோ காட்டு செடியின் திராட்சை பழத்தை எனக்கு தந்தாய் என்று சொல்லுகிறார். लेकिन तूने जो जंगली दाखलता के फल के समान फल दिया, கசப்பான கனி கொடுத்ததை குறித்து சொல்லுகிறார். कड़वे फल को दिया कर पर उधर कहते हैं। ஒன்றாவது காரியம் வாசிக்கலாம், இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம். पहला कार्य पढ़ेंगे दूसरे अध्याय का दूसरा वचन। ஆமென். ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
पहला और दूसरा वचन में पढ़ता हूँ, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், परमेश्वर का वचन मेरे पास आया और நீ போய் तू जाकर எருசலேமின் செவிகள் கேட்கும்படி यरूशलेम की काने सुने इसके लिए கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், पुकार कर क्या कहना है, விதைக்கப்படாத தேசமாகிய जहाँ बीज बोया ने उस देश में, வனாந்தரத்திலே जहाँ रेगिस्तान நீ में என்னை பின்பற்றி வந்த तू मेरे पीछे चल कर आया, உன் இளவயதின் பக்தியும் तेरे जवानी के दिन की भक्ति, நீ வாழ்க்கைப்பட்ட போது तू जब जीवन जीने लगा, உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तेरा जो स्नेह प्रेम था उसे स्मरण किया कर कर परमेश्वर कहते அப்ப हैं। ஒன்றாவது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், तो पहला परमेश्वर स्थान पर कहते हैं, தேவனுடைய ஜனங்கள் परमेश्वर के लोग ஆண்டவரை எப்படி ஆரம்பத்தில் பின்பற்றினார்கள், சேவித்தார்கள். परमेश्वर के लोग शुरुआती दिनों में कैसे परमेश्वर के पीछे चले और कैसे स्नेह प्रेम किए। Praise the Lord. Praise the Lord। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், परमेश्वर उन्हें याद दिलाते, உன் ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது. तेरी आरंभ शुरुआत की जीवन कैसी थी। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए, ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, आरंभ शुरुआत की जीवन कैसे थी, அதை ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். उससे परमेश्वर उनको याद दिला रहे, விதைக்கப்படாத தேசத்தை, जहाँ बीज बोया नहीं गया था उस देश में, வனாந்திரத்துல रेगिस्तान में 40 வருஷம் 40 साल ஏமன் சோத்ரன் நீ என்னை பின்பற்றி வந்த விதம், तू मेरे पीछे चल के आया वो तरीका, அந்த இளவயதின் பக்தி, उस जवानी के दिनों की भक्ति, வாழ்க்கைப்பட்ட போது जब जीवन जीने लगा, உனக்கு இருந்த நேசம், तेरे अंदर का जो स्नेह, உனக்கு இருந்த நேசம். तेरे अंदर का जो स्नेह, அல்லேலூயா. हालेलुया, கரங்களை உயர்த்தி हाथ उठाकर அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए, வனாந்திரத்தில் 40 வருஷம் வருகிறார்கள். रेगिस्तान जंगली स्थानों से 40 साल आ रहे, அதுக்கு முன்னால எகிப்து தேசத்தில் குடியிருந்தார்கள். उससे पहले मिस्र देश में थे, எகிப்து தேசத்தில் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றினார்கள். मिस्र देश में परमेश्वर के पीछे सच्चाई से चले, அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், गुलामी में थे, ஆனால் लेकिन தேவனை உண்மையாய் பின்பற்றினார்கள். परमेश्वर के पीछे सच्चाई से चले, பக்தியோடு தேவனை சேவித்தார்கள். भक्ति के साथ परमेश्वर की सेवा किए। ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு, परमेश्वर उसे ही कहते, அந்த காலத்தில் நீ கஷ்டப்பட்டாய், उन दिनों में तू कष्ट उठाया, ஆனால் நீ என்னை முழு மனதோடு நேசித்தாய். लेकिन तू पूरे मन से मुझसे प्रेम किया, அந்நிய தெய்வங்களை நீ சேவிக்கவில்லை, अन्य देवताओं की तूने सेवा नहीं की, பாவத்துக்கு விலகினாய், पाप से दूर रहा, புறஜாதிகளின் பழக்க வழக்கங்களுக்கு நீ அடிமைப்படவில்லை, अन्य जातियों के तौर तरीके का तू गुलाम नहीं हुआ, ரொம்ப பக்தியா என்ன பின்பற்றின. बहुत ही भक्ति के साथ मेरे पीछे चला। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் इस वचन को आप पढ़कर देखोगे तो இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த போது मिस्र देश में जब गुलाम बनकर थे, கர்த்தரையும் நம்பினார்கள், கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளையும் நம்பி விசுவாசித்தார்கள். परमेश्वर पे भी भरोसा किए और परमेश्वर के दास मूसा के मुंह से निकलने वाले हर एक वचन पे भरोसा रखते थे। அதனால தான் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். इसीलिए परमेश्वर उनके लिए अद्भुत किए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. செங்கடல்ல வழியை திறக்கிறாரே, लाल समुद्र में रास्ता खोल रहे, கர்த்தரை துதித்து அவர்கள் பாடி ஆராதிக்கிறார்கள். परमेश्वर की स्तुति गाकर वो आराधना कर रहे। இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग சீனாய் மலையின் அடிவாரத்தில் வரும்போது सीनाई के पहाड़ के नीचे जब आए, தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். परमेश्वर के साथ एक वाचा बांध लिए। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए, இந்த வசனத்துக்கு நேராய் உங்களை கொண்டு போகிறேன். इस वचन की ओर मैं आपको लेकर जाता हूँ। ஏமன் ஸ்தோத்திரம் எரேமியாவின் புத்தகம், एरेमिया का पुस्तक ஏமன் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம், दूसरा अध्याय ஏமன் ஸ்தோத்திரம் 2வது வசனம் சொல்கிறது. दूसरा वचन कहता है, ஏமன் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, दूसरे अध्याय का दूसरा वचन कहता है, விதைக்கப்படாத தேசத்தில் जहाँ पर बीज बोई नहीं गई நீ थी, என்னை பின்பற்றின உன் இளவயதின் பக்தி. तू मेरे पीछे चला वो जवानी की भक्ति। ஆமென். आमीन। விதைக்கப்படாத தேசம் என்றால் बीज नहीं बोया गया देश मतलब எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது 40 வருஷம் வனாந்திரத்தில் வந்த நாட்கள். मिस्र देश से जब निकल कर आए तो 40 साल जो है रेगिस्तान जंगली स्थानों में चल कर आए। 40 நாள் 40 வருஷம் விதைப்பே கிடையாது.
40 साल कोई बीज बोना नहीं, சாப்பிட்டாங்க. खाना खाए। என்ன செய்தாங்க? क्या किए? சாப்பிட்டாங்க. अच्छे से खाए, நல்ல சாப்பாடு கிடைச்சு. अच्छा खाना मिला। அது மட்டும் இல்ல, நான்வெஜ் சாப்பாடு வனாந்தரத்துல. उतना ही नहीं, उस रेगिस्तान में भी नॉनवेज मांसाहारी खाना, காடை. बटेरे। காடை சாப்பிட்டீங்களா? बटेरे खाए हो क्या? செம டேஸ்டா இருக்கும். बहुत ही स्वादिष्ट रहता है। எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மும்பைல எங்க இப்ப கிடைக்க மாட்டேங்குது. मुझे बहुत पसंद है, लेकिन अभी मुंबई में वो नहीं मिल रहा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது நாட்டுக்காடை. ये जो ये देशी बटेरा है, ஆண்டவர் கொடுத்தது காட்டுக்காடை. परमेश्वर ने उनको जंगली बटेरे से बटेरे எப்பவுமே दिए थे। நாட்டுல உள்ளதை விட காட்டுல உள்ளது டேஸ்டா இருக்கும். हमेशा देश से जो है जंगली जो होते हैं वो अच्छे से स्वादिष्ट रहते हैं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா புரிஞ்சுடுங்க. अच्छे से जान लीजिए, 40 வருஷம் விதைப்பே கிடையாது. 40 साल बीज बोना ही नहीं, நல்ல சாப்பாடு. अच्छे से भोजन। அந்த காலத்துல उन दिनों में தேவன் ஆண்டவர் அந்த அதான் இளவயதின் காலம் ஆண்டவர் சொல்றார். எகிப்திலிருந்து வெளியே வந்த காலம். वही जवानी का दिन करके परमेश्वर कहते मिस्र से बाहर निकलने का समय। நீ ஆண்டவரை பக்தியா பின்பற்றின. तू परमेश्वर के पीछे भक्ति के साथ चला। அடுத்தது अगला, சீனாய் மலை அடிவாரத்தில் सीनाई के पहाड़ के नीचे ஆண்டவரோடு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். परमेश्वर के साथ इस्राएली लोग एक वाचा बांध लिए। அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். उससे ही परमेश्वर कहते जब तेरा जीवन शुरू हुआ, जब तेरा विवाह हुआ उस स्नेह के समान। என்ன வேணும்னு கேட்டு அனுப்பி விடுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से समझिए, தேவன் வாழ்க்கைப்பட்ட போது ஆண்டவர் மேல் இருந்த நேசம். जब जीवन जीना शुरू हुआ, जब तेरा विवाह हुआ, तो परमेश्वर के ऊपर का प्रेम। எப்பவும் ஆண்டவரை தேடணும். हमेशा परमेश्वर को ढूंढना है, ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும். परमेश्वर के लिए गवाही का जीवन जीना है, பரிசுத்தமா வாழணும். पवित्र जीवन जीना है, விக்கிரக ஆராதனைக்கு போயிடக்கூடாது. मूर्ति पूजा करने नहीं जाना है, விட்டு வந்த எகிப்துக்கு போயிடக்கூடாது. अरे छोड़कर आए मिस्र देश में वापस नहीं जाना है, பாவத்தின் அடிமைத்தனம் வரக்கூடாது. पाप की गुलामी वापस नहीं आना है, ஆண்டவரை விட்டு தூரமா போக மாட்டேன். परमेश्वर को छोड़ के दूर नहीं जाऊंगा। அப்படின்றதான பக்தி வைராக்கியம். ऐसा भक्ति में एक जिद्दी, ஆண்டவரை நேசித்த அனுபவங்கள் परमेश्वर से प्रेम करने का अनुभव அளவுக்கு அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருந்தது. अरे इस सांप के बाहर इस्राएली लोगों के पास था। ஹalleluya. हालेलुया। தேவன் கர்த்தரோடு அவர்கள் அதிகமாக நெருங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். परमेश्वर के साथ अधिक बहुत ही करीब होकर जीवन जी रहे थे। ஆகவே தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், इसीलिए परमेश्वर इस्राएली लोग को देखकर कहे, மெய்யாகவே இவர்கள் என் ஜனம் என்று சொல்கிறார். सच में ये मेरी प्रजा है कर कर। ஆமென். ஆமென்। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए, சீனாய் மலை அடிவாரத்தில் ஆண்டவரோடு அவர்கள் உடன்படிக்கை செய்தபோது सीनाई पहाड़ के नीचे जब वे परमेश्वर के साथ एक वाचा बांधे, ஆண்டவர் அவர்களை நம்பினார். परमेश्वर उन पे भरोसा किए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। எப்படி நம்பினார்னா, वो कैसे भरोसा किए? இவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படி நம்பினார். ये लोग झूठ नहीं बोलेंगे करके भरोसा किए। ஆமென். आमीन। வனாந்தரத்தில் அவர்கள் நன்றாய்த்தான் பின்பற்றி வந்தார்கள். रेगिस्तान जंगली स्थानों में वे अच्छे से पीछे चलकर அந்த आए। இளவயதின் காலங்கள், वो जवानी का दिन, கர்த்தரோடு உடன்படிக்கைப்பட்டு கர்த்தருக்காக வாழ்க்கைப்பட்ட காலங்கள், परमेश्वर के साथ वाचा बांधकर परमेश्वर के साथ जीने का एक जीवन, கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். परमेश्वर के लिए पवित्र जीवन जिए। ஹalleluya. हालेलुया। ஆனால் लेकिन கானான் தேசத்துக்குள் போன பிறகு कानान देश में जाने के बाद தேவனோடு பண்ணினதான உடன்படிக்கையை மீறினார்கள். परमेश्वर के साथ बांधे वाचा का उल्लंघन किए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। அதனால தான் इसीलिए இவர்கள் உடன்படிக்கையை மீறி பாவம் செய்தபடினாலே தான் इन्होंने वाचा का उल्लंघन करके पाप किया। इस वजह से உடன்படிக்கை மீறி தேவனுக்கு விரோதமா வாழ்ந்ததினால தான் वाचा का उल्लंघन करके परमेश्वर के खिलाफ जीवन जी, इस वजह से ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வந்து परमेश्वर इस्राएली लोग के पास आकर தீர்க்கதரிசியின் மூலமாய் भविष्यद्वक्ता के द्वारा பழைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து காட்டுகிறார். पुराने जीवन को याद करा रहे। ஆமென்.
ஆமென். பழைய வாழ்க்கை நினைவுபடுத்துகிறார். पुराने जीवन को याद करा रहे. ஆரம்ப நாட்களில் நீ எப்படி இருந்த? शुरुआती दिनों में तू कैसा था? Praise the Lord. Praise the Lord. என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த? तू मेरे पर कितना प्रेम रखता था? என்னோடு நீ என்ன அழகா உடன்படிக்கை பண்ணி வச்சிருந்த? तू मेरे साथ कितना अच्छा वाचा बांध कर रखा था? எவ்வளவு அழகா வாழ்ந்த? कितने सुंदर तरीके से जीवन जीता था? வனாந்திரத்தில் உன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. रेगिस्तान जंगली स्थानों में तेरा जीवन बहुत अच्छा था. ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு, आशीष पाने के बाद, காலங்கள் போன பின்பு, समय बीतने के बाद, நீ என்னை விட்டு தூரம் போயிட்டியே. तू मुझे छोड़ के दूर चले गया. நீ என்னை விட்டு तू मुझे छोड़ के தூரம் போயிட்டியே. दूर चले गया. இதுதான் ஆண்டவருடைய ஏக்கம். यही परमेश्वर की आस है. Praise the Lord. Praise the Lord. நம்ம வாழ்க்கை हमारा जीवन ஆரம்பத்துல शुरुआत में ஆண்டவரை தேடி வந்த நாட்கள்ல परमेश्वर को ढूंढ कर आते समय என்ன பக்தி. कितना भक्ति. ஜெபம் பண்ணாம சாப்பிட மாட்டோம். प्रार्थना किए बिना खाना नहीं खाते. ஜெபம் பண்ணாம வெளியே போக மாட்டோம். प्रार्थना किए बिना बाहर घर से बाहर नहीं निकलते. இன்னைக்கு சாப்பாடு வந்து உட்கார்றது வைக்கிறதுக்கு முன்னால அள்ளி போட்டுறோம். अभी तो खाना आते ही उसे उठाकर खा जाते. வேணுங்கதா? समझ में आया? அப்ப என்ன ஆயிட்டு? तो क्या हो गया? அந்த இளவயதின் பக்தி குறைகிறது. वो जवानी के दिन का भक्ति कम हो रहा அந்த है. ஆரம்ப நாட்கள்ல आरंभ के दिनों में ஜெபிக்காம ஒரு காலை எடுத்து வெளியே வைக்க மாட்டோம். प्रार्थना किए बिना एक कदम बाहर नहीं निकाल के रखते. இன்னைக்கு ஜெபமே ஞாபகம் வர மாட்டேங்க. अभी तो प्रार्थना ही याद नहीं आता. Praise the Lord. Praise the Lord. ஜெபிக்காம ஒரு வேலையை செய்ய மாட்டோம். प्रार्थना किए बिना एक काम नहीं करते. ஜெபிச்சு ஆண்டவர்ட்ட பதில வாங்காம ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். प्रार्थना करके परमेश्वर से जवाब मिलने बिना एक कार्य नहीं करते. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல. आज ऐसा सब नहीं. எல்லாம் செய்து முடிச்சிட்டு सब कुछ करने के बाद ஆண்டவரே நான் செய்துட்டேன் உதவி செய்யுங்க. परमेश्वर मैंने सब कुछ कर दिया, अब आप मदद कीजिए. ஆண்டவர் என்ன சொல்வாரு? परमेश्वर क्या कहेंगे? நீ செய்துட்டேல, तूने कर दिया ना, நீயே செய். तू ही कर ले. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. பிறகு அடியை வாங்கிட்டு फिर मार खाने के बाद பாஸ்டர் पास्टर அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு वो वैसा हो गया, ऐसा हो गया. ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना कीजिए. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. हालेलुया. ஆரம்பத்தில் இருந்த பக்தி, शुरुआत आरंभ की भक्ति, ஆமென், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண நாட்கள். परमेश्वर के साथ वाचा बांधा हुआ दिन. என்ன உடன்படிக்கை பண்ணா? क्या वाचा बांधे? கர்த்தருக்காக வாழ்வேன். परमेश्वर के लिए जीऊंगा. எது வரைக்கும்? कब तक? மரண பரியந்தம். मृत्यु तक. சொன்னீங்களா இல்லையா? बोले कि नहीं? வாய் திறந்து எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? मुंह खोल के कितने लोग बोले? சொன்னமா இல்லையா? बोले कि नहीं? ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. கிறிஸ்தவ கல்யாணத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. मसीह विवाह शादियों में एक वाचा बांधते. என்ன உடன்படிக்கை? क्या वाचा? மரண பரியந்தம். मृत्यु तक. பிறர் முகம் பாராம दूसरे का चेहरा नहीं உன்னை देखेंगे. நேசிப்பேன். तुझसे प्यार करूंगा. உனக்கே மனைவியா இருப்பேன், புருஷனா இருப்பேன். तेरा ही पति रहूंगा, तेरी ही पत्नी रहूंगी. ஆனா लेकिन கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். थोड़ा दिन अच्छा ही रहता है. கல்யாணம் முடிச்ச உடனே शादी होते ही வேலைக்கு போனா எப்ப வேலையில இருந்து வீட்டுக்கு ஓடி வரலாம் அப்படின்னு ஓடி வரோம். काम पर जाते तो कब काम खत्म करके घर पर आएंगे करके दौड़ कर आते. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனா उसके बाद थोड़ा दिन जाने के बाद கொஞ்சம் லேட் ஆகும். थोड़ा लेट होगा, அடுத்து கொஞ்சம் லேட் ஆகும். अगला और लेट होगा, அடுத்தது 12 மணி 1 மணிக்கு தான் வந்து சேரும். उसके बाद 12-1 बजे आके पूछेंगे. வேலை முடிஞ்சிருக்கு 8 மணிக்கு. काम खत्म हुआ 8 बजे. ஆமா, உடன்படிக்கை மீறுகிறார்கள். वाचा का उल्लंघन करते हैं. ஏன் தெரியுமா? क्यों मालूम है அந்த क्या? ஆரம்பத்தில் இருந்த பக்தி நேசம் குறைகிறது. वो आरंभ शुरुआत की भक्ति प्रेम की कमी हो रही है. ஆண்டவர்ட்டயும் அப்படிதான். परमेश्वर के साथ भी वैसा ही. பக்தி குறைந்ததன் அடையாளம் என்ன? भक्ति कम होने की निशानी क्या है? நேசம் குறைந்ததன் அடையாளம் என்ன? स्नेह प्रेम कम होने की निशानी क्या है? ஜெபிக்க முடியல. प्रार्थना करना नहीं होता. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபிக்க முடியல. 10 मिनट 15 मिनट प्रार्थना करना नहीं होता. அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தா उस दिन परमेश्वर के सम्मुख पड़े रहेंगे तो நேரம் போனதே தெரியாது. समय कैसे गया पता ही नहीं. முடிக்க ஜெபத்தை முடிக்க முடியாது. प्रार्थना को खत्म भी नहीं कर पाते. ஆனா लेकिन இன்னைக்கு பாரு, आज देखो 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரொம்ப பிரேயர் பண்ணது மாதிரி தெரியுது. 10 मिनट 15 मिनट बहुत प्रार्थना किया जैसे लगता है. காரணம் என்ன? कारण क्या? இளவயதின் பக்தியும் நேசமும் குறைகிறது. जवानी के दिन का भक्ति और स्नेह कम हो रहा है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த பிரேயர் என்னைக்குன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். उस दिन रविवार का दिन होते ही अगला दिन कभी प्रार्थना करके पूछते रहते. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக எதிர்பார்ப்போடு இருப்போம். अगले रविवार के लिए उम्मीद के साथ रहते हैं. இப்ப எப்படி இருக்கு? अभी कैसा है? ஞாயிற்றுக்கிழமையா? रविवार है क्या? இந்த பாஸ்டர் தூங்க விடாம தொல்லை பண்றாரு. ये पास्टर सोने नहीं देते, सताते हैं. Praise the Lord. Praise the Lord. ஆமென். Amen. ஆண்டவரை நேசித்த இளவயது
परमेश्वर से प्रेम किया वह जवानी का दिन, அந்த ஆரம்ப காலம் वो आरंभ के दिन ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணனால परमेश्वर के साथ वाचा बांधे, इस वजह से ஆராதனைக்கு 9:30 நான் 9:15 வந்துருவோம். आराधना के लिए 9:30 बजे तो 9:15 बजे आ जाएंगे. இன்னைக்கு आज இதுதான் அடையாளம், यही निशानी है. இதுதான் ஆண்டவரை விட்டு பின்னால இருக்கும் ஆண்டவர் மேல இருந்த அன்பு குறைஞ்சு போச்சு, நேசம் குறைஞ்சு போச்சுன்னு அடையாளம். यही परमेश्वर से पीछे जाने का, परमेश्वर से प्रेम कम होने की निशानी चिन्ह है. இன்னைக்கு आज தூங்கி எழும்பதே 9:30 தான், सोकर उठते ही 9:30 बजे. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோசித்து பாருங்க. सोच के देखिए. ஆமென். आमीन. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். आज परमेश्वर आपको उसे याद दिला रहे. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஞாபகப்படுத்துறது போல உன் இளவயதின் பக்தியையும் ஆண்டவருக்காக வாழ்க்கைப்பட்ட காலத்தில் இருந்த நேசத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு திருப்பி கொண்டு வரும்படி விரும்புகிறார். इस्राएली लोगों से जैसे जेरेमिया के द्वारा उसे उन्हें याद दिलाए थे, वैसे आज परमेश्वर तेरे जवानी के दिन का प्रेम और भक्ति की ओर तुझे वापस लेकर आना चाहते हैं. இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தபோது, परमेश्वर के साथ जब वाचा बांधे, அதுதான் வாழ்க்கைப்பட்ட போதுன்னு சொல்லப்பட்டது. वही वहां पर जब जीवन शुरू हुआ, विवाह हुआ कर बताया गया. அவர்களுடைய வாழ்க்கையில் 2 காரியம் மிக முக்கியமானதா இருந்தது. वहां पर उनके जीवन में 2 कार्य बहुत ही मुख्य थे. வனாந்திரத்தில் அவர்கள் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம், रेगिस्तान में वे यात्रा करते समय அவர்களுக்கு उनके लिए தேவன் கர்த்தருடைய பிரசன்னம், परमेश्वर की उपस्थिति, தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் अग्नि स्तंभ और मेघ स्तंभ के समान அவர்களோடு போய் கொண்டே இருந்தது. उन्हीं के साथ चल रहा था. அவர்கள் அதை பின்பற்றி நடந்தார்கள். वे उसके पीछे पीछे चलते थे. மேக ஸ்தம்பம் எங்கே தங்குகிறதோ, मेघ का स्तंभ जहां पर रुकता है, இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே கூடாரம் போட்டார்கள். इस्राएली लोग अपनी डेरा वहीं पर डालते थे. மேக ஸ்தம்பம் எழும்பினால் மட்டுமே मेघ का स्तंभ जैसे उठेगा तब ही இவர்கள் அதற்கு பின்னாக போவார்கள். ये लोग उनके पीछे जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்படியானால் वैसा है तो கர்த்தரோடு இணைந்து வாழும் வாழ்க்கை, परमेश्वर के साथ जुड़कर जीने वाला जीवन, கர்த்தரோடு சேர்ந்தே அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். परमेश्वर के साथ मिलकर वो यात्रा किए. ஆனால் கானான் தேசத்துக்குள் போய் சேர்ந்த பிறகு, लेकिन कानान देश के अंदर पहुंचने के बाद கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க மனமில்லை. परमेश्वर की उपस्थिति को अनुभव करने का मन नहीं. கர்த்தரோடு இணைந்து வாழ்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. परमेश्वर के साथ मिलकर जीने का मन नहीं. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், मेघ का स्तंभ, अग्नि स्तंभ, அது எழும்பும்போது வனாந்தரத்தில் இவர்களும் அதை பின்பற்றினார்கள். रेगिस्तान में वो उठते समय ये भी उसके पीछे जाते थे. கர்த்தரோடு பிரயாணம், परमेश्वर के साथ यात्रा. அல்லேலூயா. हालेलुया. இப்ப சுக வாழ்க்கை கானானுக்குள்ளால, अभी अच्छा सुख का जीवन कानान के अंदर. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. நம்ம வாழ்க்கை அப்படிதான். हमारा जीवन भी वैसा ही. வனாந்தரமா இருந்தப்ப जब रेगिस्तान के जैसे थे, ஆண்டவர் அழகா பின்பற்றினோம். परमेश्वर के पीछे अच्छे से चले. சொல்லுதா, புரியுதா உங்களுக்கு? समझ में आ रहा है आपको? கஷ்டப்பட்ட நேரத்துல, जब कष्ट पाते थे उस समय, பிரச்சனை வந்தப்ப जब परेशानी थी, ஆண்டவரை ஒழுங்கா தான் பின்பற்றினோம். परमेश्वर के पीछे ठीक से चलते थे. ஆண்டவரும் பார்த்து परमेश्वर भी देखकर கொஞ்சம் எல்லாம் தந்து கொஞ்சம் உயர்த்தினார், थोड़ा कुछ देखकर थोड़ा ऊंचा किए, கொஞ்சம் ஆசீர்வாதமாக்கினார். थोड़ा आशीष किए. 1 கிராம் பொன் இல்லாத இடத்துல இப்போ ஒரு 10 கிராம் வந்துட்டு, जहाँ 1 तोला सोना नहीं था, 10 तोला आ गया. விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया? வாடகை கொடுக்க முடியாத இடத்துல வாடகை கொடுக்க உதவி செய்தார், சொந்த வீட்டையும் வாங்க செய்தார். जहाँ भाड़ा नहीं दे सकते थे वहां पर भाड़ा देने के लिए रखे और खुद का घर भी खरीदने के लिए रखे. அன்னைக்கு சம்பளம் கம்மியா இருந்துச்சு, वहाँ तभी पगार कम था, வருமானம் கம்மியா இருந்துச்சு, कमाई कम थी, ஆனா ஆண்டவரை உண்மையா பின்பற்றினார். लेकिन परमेश्वर के पीछे सच्चाई से चले. இன்னைக்கு கானானின் ஆசீர்வாதம், आज कानान की आशीर्वाद, செழிப்பு कुशलता வந்துட்டு, आ गया. ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன செய்துட்டோம்? लेकिन हमारे जीवन में हमने क्या कर दिया? உடன்படிக்கையை மீறி விட்டோம். वाचा का उल्लंघन कर दिए. உடன்படிக்கையை மீறி விட்டோம். वाचा का उल्लंघन कर दिए. என்ன சொன்னோம் அன்னைக்கு? उस दिन हमने क्या कहा था? கர்த்தருக்காக உண்மையா வாழ்வேன், परमेश्वर के लिए सच्चाई से जीऊंगा, சாகும் வரைக்கும் இயேசுவை பின்பற்றுவேன், मृत्यु तक यीशु के पीछे ही चलूंगा, ஒழுங்கா ஆலயத்துல வருவேன், ठीक से भवन में आऊंगा, ஒழுங்கா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ठीक से 1 घंटा प्रार्थना करूंगा. உடன்படிக்கை இன்னைக்கு இருக்கா இல்லையா? वो वाचा आज है कि नहीं? இருக்கா இல்லையா? है कि नहीं? தலாக் तलाक என்ன ஆயிட்டு? क्या हो गया?
விளங்குதா உங்களுக்கு? समझ में आया आपको? விளங்குதா உங்களுக்கு? समझ में आया? Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन। உடன்படிக்கை முறியுதுன்னா என்ன அர்த்தம்? वाचा टूट रहा है मतलब उसका क्या है? தலாக். तलाक। இன்னைக்கு இயேசுவுக்கு தலாக் கொடுத்துக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். आज यीशु को तलाक देकर यहाँ पर आकर बैठे। உடன்படிக்கையை முறிச்சிருக்கீங்களா? वाचा को तोड़े हो क्या? ஆமென். आमीन। ஆமென். आमीन। பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा साफ कलीसिया से बातें कर रहे हैं। ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை முறித்திருக்கிறாய். तू परमेश्वर के साथ बांधे वाचे को तोड़ा है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாழ்க்கப்பட்ட நாள்ல जब तेरा विवाह जीवन शुरू हुआ, ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்த அந்த வாலிப வயசுல परमेश्वर के लिए जीऊंगा करके अर्पण किए जवानी के दिन கர்த்தரோடு பண்ணின अनेक உடன்படிக்கைகள் மீறப்பட்டிருக்கிறது. परमेश्वर के साथ बांधे अनेक वाचाएं आज टूटी हुई है। அன்னைக்கு கர்த்தர் இல்லாம வாழ்க்கையே வேண்டாம்னு சொன்ன, उस दिन परमेश्वर के बिना ये जीवन चाहिए ही नहीं करके कहा। இன்னைக்கு கர்த்தர் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க. लेकिन आज परमेश्वर के बिना तू जीवन जी रहा है। ஆமென். आमीन। மேக ஸ்தம்பம் இல்லாம நாங்க போக மாட்டோம்னு சொன்னாங்க. मेघ के स्तंभ के बिना हम नहीं जाएंगे करके वो कहते। கானான்ல போய் உட்கார்ந்த பிறகு कानान में जाकर बैठने के बाद கர்த்தரை விட்டு விட்டார்கள் என்று பைபிள் சொல்லுது. परमेश्वर को छोड़ दिए करके बाइबल कहता है। உடன்படிக்கையை மீறி விட்டார்கள். वाचा का उल्लंघन कर दिए। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, தங்கள் மத்தியிலே தேவன் தங்கி இருப்பதற்காக उनके मध्य उनके बीच में परमेश्वर रुकने के लिए ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள், செய்து வைத்தார்கள். मिलाप वाले तंबू को वे बनाकर रखे थे। ஆமென். आमीन। இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல ஏமன் வந்துட்டு இருக்காங்க. इस्राएली लोग 40 साल रेगिस्तान में चलकर आ रहे हैं। கர்த்தர் கூடவே இருந்தார். परमेश्वर उनके साथ में थे। தங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் குறைவில்லாமல் சந்தித்துக் கொண்டே இருந்தார். उनके सारे जरूरतों को परमेश्वर बिना किसी घटी के पूरा कर रहे थे। அவர்கள் பிரயாணம் செய்த அந்த 40 வருடம் விதைக்கப்படாத தேசத்தில் சுற்றி அலைந்தார்கள். वे जब यात्रा कर रहे थे तो ऐसे देश के घूम के जा रहे थे जहां पर बीज बोया ही नहीं था। கர்த்தர் போஷித்தார், போஷிப்பார் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. परमेश्वर खिलाए और खिलाएंगे करके विश्वास उनके अंदर था। அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி 40 வருஷம் போஷித்தார். उनका भरोसा व्यर्थ ना होकर कर परमेश्वर 40 साल उन्हें खिलाए। ஏன் ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்துகிறார்? क्यों परमेश्वर इसे याद दिला रहे? இப்போது अभी இஸ்ரவேல் அப்படி இல்லை. इस्राएल वैसा नहीं है। அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். उस दिन मिलाप वाले तंबू को मुख्यता दिए। வேதத்தை வாசிக்கும் போது वचन को पढ़ते समय யோசுவாவும் மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க. यहोशू और मूसा मिलाप वाले तंबू में जाते थे। இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு முன்னால் நின்று தேவ பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். इस्राएली लोग उसके सामने खड़े रह के परमेश्वर की उपस्थिति को अनुभव करते थे। கர்த்தரை தொழுது கொள்கிறவன் परमेश्वर को दंडवत करने वाला ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் வருவான். मिलाप वाले तंबू में जाकर आएगा। இன்றைக்கு आज ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. आज जो है परमेश्वर का भवन और मिलाप वाला तंबू जो है लापरवाही से उसे ठुकरा दिया गया। ஆமென். आमीन। ஆரம்ப நாட்கள், शुरुआती दिन வாழ்க்கைப்பட்ட நாட்கள், जब विवाह शुरू हुआ, இஸ்ரவேல் इस्राएल தேவனுடைய ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்தை முக்கியப்படுத்தினார்கள். परमेश्वर का भवन मिलाप वाले तंबू को मुख्यता दिए। அங்க போய் ஜெபிக்கணும், वहां पर जाके प्रार्थना करना है। அங்க போய் தேவனை தரிசிக்கணும், वहां पे जाके परमेश्वर का दर्शन करना அங்க है। போய் தேவ வார்த்தையை கேட்கணும், वहां पे जाके परमेश्वर के वचन को सुनना அங்க है। போய் தேவ சத்தத்தை கேட்கணும். वहां पे जाके परमेश्वर की आवाज को सुनना है। ஆர்வமா ஓடி போனாங்க. वो एकदम रुचि के साथ दौड़ कर गए। இப்ப अभी ஆசரிப்பு கூடாரத்துக்கு விலை இல்லை. मिलाप वाले तंबू का कोई कीमत नहीं। தேவாலயத்துக்கு விலை இல்லாமல் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறது. परमेश्वर के भवन के लिए कोई कीमत मूल्य नहीं, उसे अलग कर दिए। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். इस्राएली लोगों को उसे याद दिलाते हैं। எப்படி இருந்தப்பா, तू कैसे था? சர்ச்சுன்னு ஓடுன. चर्च चर्च करके दौड़ता था। ஆமென். आमीन। எப்படி ஓடுன? कैसे दौड़ता था? சர்ச்சுன்னு ஓடுன. चर्च में करके दौड़ता था। ஆனா लेकिन இப்ப अभी ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பக்தி குறைஞ்சு போச்சு, भक्ति कम हो गया, நேசம் குறைஞ்சு போச்சு. स्नेह प्यार कम हो गया। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोग को ये बातें समझ में आ रही है? அல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு 9:30 ஆராதனைக்கு 9:20 25க்கு 9:15க்குலாம் வந்தான். उस दिन 9:30 के आराधना के लिए 9:15 तक आ जाते थे। இன்னைக்கு என்ன சொல்றோம்? आज क्या कहते? பாட்டெல்லாம் முடியட்டும், गाना सब खत्म होने दो, பிரசங்கம் கேட்க போலாம். प्रचार सुनने जाएंगे। அட்டெண்டன்ஸ் போடலன்னா பாஸ்டர் வீட்டுக்கு வந்துருவார், ஃபோன் பண்ணிடுவார். अटेंडेंस नहीं डालेंगे तो पास्टर घर पे आ जाएंगे, नहीं तो फोन कर देंगे। ஆமென்.
आमीन। அன்னைக்கு கத்தருக்கு பயந்தா இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படுற. उस दिन तू परमेश्वर से डरता था, आज तू मनुष्य से डर रहा है। பைபிள் சொல்லுது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். बाइबल कहता है जो मनुष्य से डरता है उसके लिए जाल आएगी। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உடன்படிக்கையை மீறாமல் ஒழுங்கா சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வாங்க. वाचा का उल्लंघन मत करो, सही समय में चर्च में आओ। சிலர் சொல்லுங்க, कुछ சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? कुछ लोग क्या कहते हैं मालूम है क्या? இதுதான் அப்பப்ப நாங்க கையை பிடிச்சு சொல்லுவோமே. ये तो हम तब हाथ पकड़ के बोलते हैं। Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம், जब विवाह का दिन शुरू हुआ तब जो स्नेह था, ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்த அந்த வாலிப நாட்கள் இருந்த துடிப்பு, परमेश्वर के लिए जीवन जीने के लिए अर्पण किए हुए उस जवानी के दिन में जो तड़प थी, சாகு வரைக்கும் குறையக்கூடாது. मरते दम तक कम नहीं होना சொல்லுங்க, चाहिए। பக்கத்துல சொல்லுங்க, சாகும் வரைக்கும் குறையக்கூடாது. ஆமென். मरते दम तक खत्म नहीं होना चाहिए। என்னது क्या என்னது? क्या? பக்தியும் நேசமும். भक्ति और प्यार। பக்தியும், भक्ति। praise the Lord. Praise the Lord. hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. அதத்தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. उसे ही परमेश्वर याद दिला रहे। praise the Lord. Praise the Lord. hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. ஏமன் ஸ்தோத்திரம். இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, ये शादी विवाह होते ही आप देखोगे तो ஏமன் ஸ்தோத்திரம், ஏமன் புருஷன் அப்பப்ப வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவான். और पति जो है तब जब भी घर पर आते तो बाहर जाकर आते तो कुछ ना कुछ लेकर आते थे। பொண்டாட்டியும் வர்றதுக்கு முன்னால ஏதாவது ஒண்ணு செய்து வச்சிருவா. और पत्नी भी वो पति आने से पहले कुछ ना कुछ पका कर रखती थी। எவ்வளவு சீக்கிரம் ஓடி வருவா, சீக்கிரம் ஓடி வந்துருவா. जितना जल्दी दौड़ कर आना है उतना जल्दी वो दौड़ कर आता था। ஒரு 5 வருஷம் தாண்ட உடனே एक 5 साल होने बाद பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொல்லுவா, पत्नी पति को देख कर कहती है, நீங்க முன்னால மாதிரி இப்ப இல்ல. आप अभी पहले जैसे नहीं हो। முன்னால மாதிரி पहले जैसे புருஷனை மனசுல நினைச்சுக்கோ, சொல்ல மாட்டான். पति भी मन में सोचेगा, बोलेगा नहीं। ஆமென். आमीन। முன்னால நான் வரும்போதெல்லாம் செய்து வச்சிருப்பேன், पहले मैं आते समय तू सब पका कर रखती थी, இப்ப நான் வந்தாலும் செய்ய மாட்டேங்க. अभी मैं आने के बाद भी तू नहीं पकाती। praise the Lord. Praise the Lord। காரணம் என்ன? कारण क्या? அந்த நேசத்தின் குறைவுதான். उस प्रेम की कमी। praise the Lord. Praise the Lord। hallelujah Hallelujah। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க अच्छे से जान लीजिए, தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்றாரு, परमेश्वर यरूशलेम को देखकर कहते வாலிப வயசுல तेरे जवानी के दिन में வாழ்க்கைப்பட்ட போது जब तेरा विवाह हुआ, உனக்கு என் மேல இருந்த நேசம் ரொம்ப இருந்துச்சு. तेरा जो मेरे ऊपर जो स्नेह प्रेम था बहुत ज्यादा था, நான் விரும்பத்தக்கதா இருந்துச்சு. मैं चाहने जैसा वो था। இப்ப அப்படி இல்ல அப்படின்றாரு. अभी वो वैसा नहीं है करके वो कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, उसे ही प्रकाशित वाक्य की पुस्तक में परमेश्वर कहते நீ हैं, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. तू आदि के दिन के प्रेम को छोड़ दिया कर मुझे तेरे ऊपर एक कमी है। praise the Lord. Praise the Lord। hallelujah हालेलुया। hallelujah. हालेलुया। ஒரு பாயிண்ட் தான் பேசுறேன், மீதி அடுத்த வாரம் பேசிக்கிறேன். एक ही पॉइंट बोला हूं, बचा हुआ अगले हफ्ते बोलता हूं। கம்யூனியன் எல்லாம் இருக்கு. प्रभु भोजन सब है। praise the Lord. Praise the Lord। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। ஆரம்பத்துல எரேமியாவுடைய அழைப்பு 1வது அதிகாரத்துல शुरुआती में दिनों में एरेमिया की बुलाहट, சாதாரண மனுஷன்தான். साधारण मनुष्य, கர்த்தர் ஸ்தோத்திரம் எரேமியாவை யூதேயாவுக்கும் எருசலேமுக்கும் அதாவது சமாரியாவுக்கும் பயன்படுத்துகிறார். परमेश्वर एरेमिया को यहूदा, यरूशलेम और समारिया के लिए इस्तेमाल करते हैं, தீர்க்கதரிசியா மாத்துறாரு. भविष्यद्वक्ता बनाते हैं। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर कहे, தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை தெரிந்தெடுத்தேன். माँ की कोख में उत्पन्न होने से पहले मैंने तुझे चुन के लिया। நாம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். हम परमेश्वर के द्वारा चुने हुए लोग ஒரு हैं। நோக்கத்துக்காக உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். एक उद्देश्य, एक मकसद के लिए पृथ्वी पर भेजे गए। நம்ம பல இடத்திலிருந்து பல வேலைகளை செய்யலாம். हम कई जगह पर रहकर कई प्रकार के काम कर सकते हैं, ஆனால் लेकिन நாம் எல்லாரும் விசேஷமானவர்கள். हम सभी विशेष हैं। ஆமென் आमीन। ஆமென். आमीन। கர்த்தரால் தாயின் வயிற்றிலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். परमेश्वर के द्वारा माँ की कोख में रहते समय अलग किए गए, परमेश्वर के द्वारा अलग किए गए, चुन लिए गए। உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். आपके बारे में, मेरे बारे में परमेश्वर एक बड़ा उद्देश्य योजना रखे। எப்படி வச்சிருக்கிறாரு? कैसे रखे? பெரிய திட்டம். சொல்லுங்களா, बड़ा, பெரிய திட்டம். ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாது. लेकिन हमें उसके बारे में मालूम ही नहीं। வேலை செய்யணும், மட்டன் சிக்கன் சாப்பிடணும், பஸ். काम करना है और मटन चिकन खाना है, बस। இல்ல,
नहीं, ஒரு திட்டம் நம்மேல் வைத்திருக்கிறார். एक उद्देश्य, एक योजना हमारे ऊपर रखे, அதை புரிஞ்சுக்கணும். उसे समझना है. அதன் அடையாளம் தான் நீங்க இன்னைக்கு சர்ச்சில் இருக்கீங்க. उसकी निशानी चिन्ह है कि आज आप परमेश्वर के भवन में हो. விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया? ஆமென். आमीन. அந்த திட்டம் இல்லாமல் உருவாக்கப்பட்டவன் उस योजना के बिना, मकसद के बिना जो उत्पन्न किया गया, சர்ச்சுக்கு வெளியே இருக்கான். चर्च के बाहर है. திட்டத்தோடு உருவாக்கப்பட்டவர்கள் சர்ச்சுக்கு உள்ளால வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். योजना के साथ जो बनाए गए वह चर्च के अंदर आकर बैठे. Praise the Lord. Praise the Lord. நம்ம ஓட பார்த்தோம். हम दौड़ने के लिए देखे, அவர் கழுத்தை பிடிச்சு மறுபடியும் உள்ள கொண்டு வைக்கிறாரு. वो गला पकड़कर वापस अंदर लेकर आकर रखे. ஆமென். आमीन. தேவ திட்டம், परमेश्वर का उद्देश्य, தேவ திட்டம், परमेश्वर की योजना, அது நிறைவேறதுக்கு ஒப்பு கொடுத்தனா. वो पूरा होने के लिए समर्पण करो. 2வது அதிகாரம் 2வது வசனத்துல पहले अध्याय के दूसरे वचन में, ஆண்டவருக்காக வாழ்க்கைப்பட்ட காலம், परमेश्वर के लिए जीवन जीने के लिए जब विवाह हुई थी, இளவயது நாட்கள், கர்த்தரை ரட்சியமன் ஏற்றுக்கொண்ட நாட்கள், அதான் இளவயது. जवानी का दिन मतलब परमेश्वर को अपनाया हुआ दिन. அடுத்தது अगला, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினாள், தண்ணீரிலே இறங்கி கர்த்தருக்காக வாழ்வேன் என்று உடன்படிக்கை பண்ணினாள். परमेश्वर के साथ वाचा बांधा हुआ दिन, जल के अंदर उतरकर परमेश्वर के लिए जीऊंगा करके कहा हुआ दिन. அப்ப கர்த்தருக்காக வாழ துடிப்பு, तब परमेश्वर के लिए जीने के लिए एक तड़प, ராத்திரி முழுசும் ஜெபிக்க ஆரம்பிச்சா. रात पूरा प्रार्थना करना शुरू किए. எங்க போனாலும் துதி வாயில வந்துட்டே இருந்துச்சு. जहाँ कहीं पर जाओ स्तुति मुंह से निकलता था. ஆண்டவர் இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னா. परमेश्वर के बिना जीवन ही नहीं है करके कहते थे. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? आज हमारा जीवन कैसा है? பக்தியில குறைஞ்சிருக்கீங்களா? भक्ति में कम हो क्या? கர்த்தர் மேல வச்ச நேசத்துல குறைஞ்சிருக்கீங்களா? परमेश्वर के ऊपर रखे हुए प्रेम में कम हो क्या? நன்றாய் புரிந்துகொள். अच्छे से समझ लो. ஏன் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார்? क्यों परमेश्वर आपको याद दिला रहे हैं? மறுபடியும் பழைய அந்த அனுபவத்துக்கு திரும்பி வா. वापिस उस पहले अनुभव की ओर तुम मुड़ के आ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பழைய அனுபவத்துக்கு திரும்பி வா. पुराने आदि के अनुभव की ओर तू वापिस आ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर तुझे आशीष करना चाहते. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்த விரும்புகிறார். परमेश्वर तेरे साथ रह के तुझे चलाना चाहते. உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ண விரும்புகிறார் கர்த்தர். तुझे बलवंत करके तेरी सहायता करना चाहते. உனக்காக தேவன் ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर की उद्देश्य एक योजना रखे. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். तुझे परमेश्वर आशीष करने का मकसद रखे. உன் மூலம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். तेरे द्वारा तेरे संतान तेरे पीढ़ी आशीष पाएंगे. ஆண்டவரை மட்டும் விட்டு விலகிராத. परमेश्वर को सिर्फ छोड़ के तू दूर मत जा. பக்தி குறைஞ்சிர கூடாது. तेरा भक्ति कम ना हो. நேசம் குறைஞ்சிர கூடாது. तेरा प्रेम कम ना हो. தேவன் மேல இருந்த அன்பு குறைஞ்சிர கூடாது. परमेश्वर के ऊपर रखा हुआ प्रेम कम ना हो. இன்னைக்கு குறைஞ்சிருக்கும்னு சொன்னா आज कम हुआ है तो ஆண்டவரே சொல்லு, परमेश्वर से बोल, உடன்படிக்கையை மீறிட்டேன், वाचा का उल्लंघन किया हूँ. உன் மேல இருந்த அன்பு குறைஞ்சிருக்குப்பா. आपके ऊपर का प्रेम कम हुआ है पिता. நான் மறுபடியும் நேசிக்க விரும்புறேன். मैं वापिस प्यार करना चाहता நான் हूँ. மறுபடியும் நேசிக்க விரும்புறேன். मैं वापिस आपसे स्नेह करना चाहता हूँ. மறுபடியும் உம்மோடு தான் பிரயாணம் பண்ணணும். मैं वापिस आपके साथ मिलकर यात्रा करूं. மறுபடியும் உடன்படிக்கை பற்றி தேவாலயத்தை வாஞ்சையோடு தேடணும். वापिस वाचा का संदूक परमेश्वर के भवन को एक चाहत के साथ ढूंढूं. அந்த அனுபவத்துக்கு திரும்பி வரேன்னு சொல்ல. उस अनुभव के लिए वापिस आता होकर के बोल. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். परमेश्वर तेरी मदद करेंगे. முழங்கால் படிடுவார். घुटने टेकेंगे. ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करेंगे. இன்னைக்கு பகல் வேளையில आज इस दोपहर के समय பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நம்மோடு பேசி இருக்கிறார். हमसे बात किए. நம்ம விசேஷமானவர்கள். आप विशेष हो. அநேக நேரத்துல अनेक समय நான் என்ன मैं क्या हूँ? உனக்கு உதவாது. किसी का लायक नहीं. இல்ல, नहीं. கர்த்தருடைய திட்டம் இருக்கு. परमेश्वर का उद्देश्य है. கர்த்தருடைய தீர்மானம் இருக்கு. परमेश्वर का निर्णय है. கர்த்தருடைய தீர்மானம் இருக்கு. परमेश्वर का फैसला है. இன்னைக்கு பகல் நேரத்துல आज इस दोपहर के समय வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर ஆண்டவரை பார்த்து சத்தமா சொல்ல, परमेश्वर को देखकर जोर से बोल, ஆண்டவரே என் परमेश्वर மேல் வைத்திருக்கிற मेरे ऊपर रखा தேவனுடைய திட்டத்துக்காக, परमेश्वर की योजना के लिए, தேவனுடைய திட்டத்துக்காக, परमेश्वर की योजना के लिए, தேவனுடைய திட்டத்துக்காக परमेश्वर की योजना के உமக்கு लिए ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. आपकी स्तुति हो. உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. आपकी स्तुति हो. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए, தேவ திட்டம் இல்லாமல் परमेश्वर के मकसद के बिना தேவன் என்னை உருவாக்கவில்லை. परमेश्वर ने मुझे नहीं बनाया. தேவ திட்டம் இல்லாமல் परमेश्वर की योजना के बिना
बिना, தேவன் என்னை ரட்சிக்கவில்லை. परमेश्वर मेरा उद्धार नहीं किए, தேவ திட்டம் இல்லாமல், परमेश्वर की योजना के बिना, தேவன் என்னை அபிஷேகம் பண்ணவில்லை. परमेश्वर मेरा अभिषेक नहीं किए, தேவ திட்டம் இல்லாமல், परमेश्वर की योजना के बिना இந்த பட்டணத்திலே इस शहर में நீர் என்னை கொண்டு வரவில்லை. आप मुझे लेकर नहीं आए, தேவ திட்டம் இல்லாமல், परमेश्वर की योजना के बिना இந்த சபைக்கு इस कलीसिया में இன்றைக்கு நான் வரவில்லை. आज मैं नहीं आया। ஒரு தேவ திட்டம், एक परमेश्वर की योजना, ஒரு பெரிய திட்டம் एक बड़ी योजना என் மேல வச்சிருக்கீங்க, मेरे ऊपर रखे हो, என் மேல வச்சிருக்கீங்க. मेरे ऊपर रखे हो। கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, हाथ उठाकर बोलिए परमेश्वर, எரேமியா தீர்க்கதரிசி மாதிரி हे रेमिया भविष्यवक्ता के समान என்ன உங்க கையில தர்றேன், मुझे आपके हाथों में देता हूँ, என்ன உங்க கையில தர்றேன். मुझे आपके हाथों में देता हूँ। எத்தனை பேர் மறுபடியும் சொல்லுகிறீர்கள்? कितने लोग वापस बोलेंगे? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, परमेश्वर को देखकर बोलिए, என்னை உம்முடைய கையில தந்திருக்கிறேன். मुझे आपके हाथों में देता हूँ। ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, ஏமன் மறுபடியும் फिर से என்னை உம்முடைய கையில தருகிறேன். मुझे आपके हाथों में देता हूँ। உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, आपकी मर्जी पूरी हो, உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, आपकी मर्जी पूरी हो, உங்க சித்தம் எனக்கு நிறைவேறட்டும். आपकी मर्जी आज मेरे जीवन में पूरी हो। கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, हाथ उठाकर बोलिए, உம்மை பின்பற்றி வந்த ஆரம்ப நாள், आपके पीछे आने वाला शुरुआत का दिन, சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, जोर से बोलिए यीशु, அந்த ஆரம்ப நாட்கள், वो शुरुआत का दिन, உம்மோடு உடன்படிக்கை பண்ணின நாட்கள், आपके साथ वाचा बांधा हुआ दिन, பரிசுத்த ஆவியை பெற்ற நாட்கள், पवित्र आत्मा पाया हुआ दिन, எவ்வளவு பக்தியா இருந்தனோ, कितना भक्ति के साथ था, எவ்வளவு நேசத்தோடு இருந்தேனோ, कितना स्नेह के साथ था, மறுபடியும் वापिस பக்தியோடு வாழ, भक्ति के साथ जीने, அந்த அன்புக்குள் வருவதற்கு उस प्रेम में आने के लिए என்ன ஒப்பு கொடுக்கிறேன். मुझे समर्पण करता हूँ। எத்தனை பேர் மனப்பூர்வமா சொல்ல முடியும்? कितने लोग पूरे मन से कह सकते हैं, கடந்த காலத்தில் पिछले दिनों में என் வாழ்க்கையில तेरे जीवन में சில பின்மாற்றங்கள் உண்டு, कुछ पीछे जाने की स्थिति है, உடன்படிக்கையை முறிச்சிருக்கிறேன், तूने वाचा को तोड़ा है, மறுபடி வரப்போறேன். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல போறீங்க? मैं वापिस आता हूँ करके कितने लोग हाथ उठाकर बोलने वाले? தேவாலயத்தில் நின்று கொண்டிருக்க தேவ பிள்ளையே, परमेश्वर के भवन में खड़े हुए परमेश्वर के बच्चे, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை சொல்லு, परमेश्वर से उस बात को बोल, மறுபடி வருகிறேன், वापिस आता हूँ, மறுபடி வருகிறேன். वापिस आता அந்த हूँ, இளவயதின் பக்தியை उस जवानी के दिन की எனக்கு भक्ति திரும்ப தாருங்க, मुझे फिर से दीजिए, எனக்கு திரும்ப தாருங்க. मुझे फिर से दीजिए। வாழ்க்கைப்பட்ட நாள்ல உள்ள जब विवाह हुआ था அந்த நேசம் वो प्रेम எனக்கு மறுபடி தாருங்க. मुझे वापस दीजिए, திரும்பி வர விரும்புகிறேன், वापस आना चाहता हूँ, திரும்பி வர விரும்புகிறேன். वापस आना चाहता हूँ। எத்தனை பேர் कितने लोग உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், आपके लिए मुझे अर्पण करता हूँ, உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். आपके लिए मुझे अर्पण करता हूँ। கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து, हाथ उठाकर मेरे साथ मिलकर, கைகளை உயர்த்தி, हाथ उठाकर, கைகளை உயர்த்தி. हाथ उठाकर, பாரில் வாழ்ந்தேன் எனக்கென்று பாதி வாழ்க்கை கடந்ததையா, சொல்லுங்க, பாரில் வாழ்ந்தேன் எனக்கென்று பாதி வாழ்க்கை கடந்ததையா, மீதி வாழ்க்கை யாருக்காக நீதிநாதாகும் மகிமை கண்டோ, மீதி வாழ்க்கை யாருக்காக நீதிநாதா மகிமை கண்டோ, அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் ஏழைக்காக, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் ஏழைக்காக, அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, நன்மை
ஒன்றும் என்னில் இல்லை. நாடி வந்தீர் ஏனோ என்னை, நன்மை ஒன்றும் என்னில் இல்லை. நாடி வந்தீர் ஏனோ என்னை, அன்பே ஏனோ நேசம் கொண்டீர். அன்பே இல்லா ஏழை என்மேல், அன்பே ஏனோ நேசம் கொண்டீர். அன்பே இல்லா ஏழை என்மேல், அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்கா. சொல்லுங்க, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்காக. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்காக. உன் மேல तेरे ऊपर ஜீவனே தந்து நேசம் வைத்திருக்கிறார. जीवन ही देकर स्नेह रखे गए இந்த உலகத்துல इस दुनिया में। அவர் மாதிரி உன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. उनके जैसा तुझसे प्रेम करने के लिए और कोई नहीं। அவரை விட்டுட்டு தூரம் போகிறதுக்கு, அவர் மேலுள்ள நேசத்தை குறைச்சிட்டு உலகத்தின் மேல நேசம் வைக்கிறதுக்கும் உலகத்தை பின்பற்றதுக்கும் ஏன் நீ தீர்மானம் பண்ணினாய்? उन्हें छोड़कर दूर जाने के लिए, उनसे प्यार कम कर कर दुनिया से प्यार करने के लिए क्यों तूने फैसला किया? அவரை விட்டு தூரம் போகிறதுக்கும் அவரோடு பண்ணின உடன்படிக்கை நீ மீறதுக்கும் உடைக்கிறதுக்கும் அவர் உனக்கு என்ன துரோகம் பண்ணி இருக்கிறார்? उन्हें छोड़कर दूर जाने के लिए, उनके साथ जो वाचा तूने बांधा उससे तू तोड़ने के लिए उन्होंने तेरे साथ क्या धोखा किया? இன்றைக்கும் அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரம் உன்னை நேசிக்கிறதுக்காக, நேசிக்கிறதன் அடையாளமாக உம்மால வைக்கப்பட்டிருக்கு. உனக்காகவே நீட்டி வைச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்காக மரண பரியந்தம் வாழுவதற்கு மறுபடியும் உன் உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள். வாழ்க்கைப்பட்ட போது இருந்த பக்தி, உடன்படிக்கை செய்த நாளில் அந்த வாலிப நாட்களுள்ள நேசம் வாழ்க்கையில குறையாம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்க, ஒவ்வொரு நாளும் பார்த்துக்க. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் என் சத்தத்தை கேட்க வேண்டாம். நீயா கர்த்தரிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்க. அந்த இள வயதின் பக்தி இன்னைக்கு குறைஞ்சு போச்சுப்பா. हाथ उठा के तू बोल, वो जवानी के दिन की भक्ति कम हो गई। நீயே சொல்ல ஆண்டவர்ட்ட. तू ही परमेश्वर से बोल, ஞான ஸ்நானம் பெற்று உடன்படிக்கை பண்ண நாள்ல இருந்து தான நேசம் குறைஞ்சிட்டுப்பா. बपतिस्मा पाकर वाचा बांधे हुए दिन का प्रेम कम हो गया। அந்த அனுபவம், அந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு இன்னைக்கு இல்ல. वो अनुभव, आत्मिक अनुभव आज मुझ में नहीं है। இன்னைக்கு நான் மறுபடி வர்றேன். आज मैं वापस आता हूँ। மறுபடி அந்த அனுபவம் எனக்கு வேணும். वापस वो अनुभव मुझे चाहिए। அந்த அனுபவம் எனக்கு வேணும். वो अनुभव मुझे चाहिए। அந்த அனுபவம் எனக்கு வேணும். वो अनुभव मुझे चाहिए। எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? कितने लोग के अंदर वो चाहत है? கண்ணீரோடு ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து நீ வேண்டுதல் செய்வியா? आंसू बहाते हुए तो परमेश्वर से विनती करेगा क्या? ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே परमेश्वर को देखकर बोल, அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
वो अनुभव मेरे लिए बहुत अच्छा था। அன்னைக்கு நான் ஆண்டவர்ட்ட பேசுறேன், उस दिन मैं परमेश्वर से बातें அன்னைக்கு நான் किया, ஆண்டவரோட சஞ்சரிச்சேன், उस दिन मैं परमेश्वर के साथ साथ चला। அன்னைக்கு நான் ஆண்டவர் இல்லாம வாழல, आज मैं परमेश्वर के बिना जी रहा हूँ, ஆனா लेकिन இன்னைக்கு அவரோட உள்ள உடன்படிக்கையை முறிச்சிட்டு आज उनके साथ के वाचा को ஆண்டவர் तोड़कर இல்லாம வாழ்றது மாதிரி இருக்கு। परमेश्वर के बिना जी रहा हूँ। இன்னைக்கு நான் மறுபடி வர்றேன்। आज मैं वापिस आता हूँ। எத்தனை பேர் கண்ணீரோடு தேவ சமூகத்துல, कितने लोग आंसू बहाकर परमेश्वर के सम्मुख, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, जवान भाई जवान बहन, வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குப்பா? तेरा जीवन आज कैसा है? எப்படி இருக்குப்பா? कैसा है? ஆண்டவரோட உலகம் உனக்கு பெருசா இருக்கா? परमेश्वर से भी दुनिया तेरे लिए बड़ी है क्या? ஆண்டவர் உனக்கு தந்த பொருட்கள் உனக்கு பெருசா இருக்கா? परमेश्वर से भी परमेश्वर की दी हुई चीजें तेरे लिए बड़ी है क्या? வேலை பெருசா இருக்கா? तेरा काम बड़ा है क्या? பணம் பெருசா இருக்கா? तेरा पैसा बड़ा है क्या? அன்பு குறைஞ்சு போச்சா? प्रेम कम हो गया क्या? ஆண்டவரே சொல்லு, அப்பா परमेश्वर से बोल, पिता உங்களை நேசிக்க நான் வர்றேன்ப்பா, आपसे प्रेम करने के लिए मैं आता हूँ। पिता உங்களை நேசிக்க। आपसे प्रेम करने। அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் இல்லாம பிரயாணம் பண்ணல। उस दिन इस्राएली लोग परमेश्वर के बिना यात्रा नहीं किए। அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இல்லாம தூரம் போயிட்டா। लेकिन अंतिम दिन में परमेश्वर के ही बिना वो छोड़ के चले गए। ஆசரிப்பு கூடாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆலயத்துக்கு, मिलाप वाले तंबू भवन के लिए जो मुख्यता दिए, ஜெபத்துக்கு கர்த்தருடைய காரியத்துக்கு, प्रार्थना के लिए परमेश्वर के कार्य के लिए, அவன் தூரம் போயிட்டா। अभी उससे छोड़ के दूर चले गया। அதே அனுபவம் தான் உனக்கு இருக்கா? वही अनुभव तेरे अंदर है क्या? ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணியே, रात पूरा प्रार्थना किया, எப்பவும் அந்நிய பாஷை பேசிட்டே இருந்தியே, जब भी देखो अन्य भाषाएं बोलता था, பைபிள் இல்லாம வெளியே போக மாட்டியே, बाइबल के बिना बाहर नहीं जाता था। இன்னைக்கு आज நீ தூரம் போயிருக்கிறன்றதான அடையாளங்கள் நிறைய கர்த்தர் உனக்கு சொன்னார்। तू दूर गया है करके बहुत सारे निशाने चिन्ह परमेश्वर बताए। அதனால தான் நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை, इसीलिए बहुत सारे संघर्ष, बहुत सारी परेशानियां। மறுபடி திரும்பறியா? वापस मुड़ के आता है क्या? கர்த்தர் இன்னைக்கு ஒரு கண்ணீரோட நிக்கிறத நான் பார்க்கிறேன்। परमेश्वर आंसू के साथ खड़े होते देख रहा हूं। அவருடைய இதயத்தின் பாரத்தை நான் உணர்ந்து பேசிட்டு இருக்கேன்। उनके हृदय के भार को मैं एहसास करके बात कर रहा हूं। கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட हाथ उठाकर परमेश्वर से, நான் வர்றேன்ப்பா, मैं आता हूं पिता, நான் வர்றேன்ப்பா, मैं आता हूं पिता, எனக்கு அந்த அனுபவம் मुझे वो अनुभव மறுபடி வேணும், वापस चाहिए, மறுபடி வேணும், वापस चाहिए, மறுபடி வேணும், वापस चाहिए, மறுபடி வேணும், वापस चाहिए, மறுபடி வேணும், वापस चाहिए। வாழ்க்கைப்பட்ட அந்த அனுபவம், वो विवाह का जो शुरू का அந்த दिन था, வாலிப வயசு அனுபவம், वो जवानी के दिन का अनुभव, ஆரம்ப அனுபவம், शुरुआत का अनुभव, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண நாள், परमेश्वर के साथ वाचा बांधा हुआ दिन மறக்கல இன்னும், भूला नहीं। அது எனக்கு மறுபடி வேணும், वो मुझे वापस चाहिए, மறுபடி வேணும், वो मुझे वापस चाहिए, மறுபடி வேணும், मुझे वापस चाहिए। ஆண்டவரே சொல்லுங்க, மறுபடி வேணும், बोलिए वापस चाहिए, மறுபடி வேணும் ஆண்டவரே, फिर से चाहिए, மறுபடி எனக்கு வேணும் ஆண்டவரே, फिर से वो मुझे चाहिए। அதுக்கு நான் திரும்பி வர்றதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்। उसके लिए वापस आने के लिए अर्पण करता हूँ। திரும்பி வர முடியாம वो फिर से ना होकर என் வாழ்க்கையில் இருக்கிற मेरे जीवन में के எந்த சூழ்நிலையா இருந்தாலும் कोई भी परिस्थिति क्यों ना हो, விட்டுவிட தீர்மானம் பண்றேன், छोड़ने का फैसला करता हूँ, விட்டுவிட தீர்மானம் பண்றேன்। छोड़ने का फैसला करता எனக்கு हूँ। ஒண்ணுதான் வேணும், मुझे एक ही चाहिए, உங்களோட உள்ள பாசம், आपका प्यार, நேசம், आपका स्नेह, பக்தி, भक्ति, வைராக்கியம், स्थिति, ஆண்டவருக்காக வாழ துடிப்பு, परमेश्वर के दीन के लिए அது மட்டும்தான் வேணும், यही सिर्फ चाहिए, அது மட்டும்தான் வேணும், यही सिर्फ चाहिए, அது மட்டும்தான் வேணும்। यही सिर्फ चाहिए। எத்தனை பேர் कितने लोग ஒரு நிமிஷம், ஃபைனல் ஒரே நிமிஷம், एक मिनट, अंतिम एक मिनट, ஆண்டவர்ட்ட ஒரு உடன்படிக்கை வாயை திறந்து சொல்லிரு, परमेश्वर के साथ एक वाचा मुंह खोल के बोल, நான் உம்மை விட்டு தூரம் போயிட்டேன், உண்மைதான், मैं आपको छोड़ के दूर चले गए, सच है, மறுபடி வரேன், वापिस आता हूँ, மறுபடி வரேன், वापिस आता हूँ, மறுபடி அந்த அனுபவத்துக்கு திரும்ப வரேன்। वापिस अनुभव के साथ वापिस என்ன आता हूँ। நிரப்புங்கப்பா, मुझे भरिए प्रभु, என்ன நிரப்புங்கப்பா, मुझे भरिए प्रभु, என்ன நிரப்புங்கப்பா, मुझे भरिए प्रभु, நிரப்புங்கப்பா। मुझे भरिए प्रभु। சூழ்நிலையை பார்க்காத, परिस्थिति को मत देख, சூழ்நிலையை பார்க்காத, परिस्थिति को मत देख, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு परमेश्वर के ऊपर रखा हुआ प्रेम பெருகட்டும், बड़े பெருகட்டும்। बड़े। அவருக்குன்னு ஒண்ணு வைக்காம உனக்காக எல்லாத்தையும் தந்துட்டாரு। उनके लिए वो कुछ नहीं रखे, तेरे लिए सब कुछ दे दिए, கடைசி துளி ரத்தம் வரைக்கும், अंतिम बूंद लहू तक, ஜீவன் வரைக்கும்,
जीवन तक உனக்கு கத்து தந்திருக்காரு. तेरे को परमेश्वर दिए। உன்னை அவ்வளவு நேசிக்கிற ஆண்டவரை விட்டு நீ எங்க ஓட போற? तुझसे इतना ज्यादा प्रेम करने वाले परमेश्वर को छोड़कर तू कहां भागने वाला है? மாயமானத்துக்கு நேரா ஓடுறியா? जो कपटी जो दिखावट है उसके पीछे जाएगा உலகத்தின் क्या? அன்புக்கு பின்னால ஓடுறியா? दुनिया के पीछे जाएगा क्या? வேண்டாம், नहीं, வேண்டாம்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். नहीं जाकर के परमेश्वर चेतावनी दे। இயேசுவை நேசிக்க விரும்புகிறேன். यीशु से प्रेम करना चाहता हूँ। உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में मुझे समर्पण करते हैं। உங்க மகிமையான பிரசன்னம் आपकी महिमा से भरी பிள்ளைகள் उपस्थिति அத்தனை பேரோடு இருப்பதாக. मेरे बच्चे सभी के साथ रहे। இன்னைக்கு ஆண்டவரோடு மறுபடியும் உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. आज परमेश्वर के साथ आपने एक बार फिर वाचा बांधा உடன்படிக்கை है। புதுப்பிச்சிருக்காங்க. आपके वाचा को नया कर लिए हो। கர்த்தர் கிருபை கொடுங்க. परमेश्वर को समर्पण कीजिए, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना को सुनिए अच्छे पिता। ஆமென். आमीन। கர்த்தருடைய பந்திக்குரிய நேரம். परमेश्वर के प्रभु भोजन का समय। ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க परमेश्वर के प्रभु भोजन